பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக அவை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தைகளை நான் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் தகப்பனாக இருக்கிறீரே. இந்த வேலையில் கூட தேவரே தகப்பனே, கணவனால் கைவிடப்பட்டு கணவனால் ஏமாற்றப்பட்டு தகப்பனே துதிக்கிறோம். அப்பா, மனுஷர்களாலே அவை வஞ்சிக்கப்பட்டு மனுஷர்களாலே தேவரே ஏமாற்றப்பட்டு தகப்பனே மக்க ஸ்தோத்திரம். அப்பா, கைவிடப்பட்டு இந்த பூமியிலே ஆண்டவரே ஆதரவில்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கான ஜெபிக்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தார்களோ என் தகப்பனே நீர் கூட இருப்பீராக. உன் மார்பிலே ஆற்றி அரவணைத்து தேற்றுவீராக. உன் அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே, உடைய வார்த்தையினால நிரப்புங்க ராஜா. பலத்தோடு கூட எழுந்திருக்கும்படி இந்த பூமியில தேவனாகிய கர்த்தாவே எழுந்து பிரகாசிக்கும்படி ஆண்டவரே துதிக்கும் தனிமையில இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, கணவனை எழுந்த சகோதரிகளுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம். வஞ்சிக்கப்பட்டு மந்திரத்தினாலும் சூனியத்தினாலும் தன் வாழ்க்கையை ஆண்டவர் அழித்து பிரித்து ஆண்டவரே வேடிக்கை பார்க்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு துப்பப்பட்டு கண்ணீரோடு கூட பத்திரத்தில் இருக்கிற சகோதரிகளுக்கு, ஆதரவற்ற சகோதரிகளுக்கு தகப்பனே நீ கூட இருப்பீராக. அவர்களை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் இறங்குவீராக. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரை பலப்படுத்தும் ஒவ்வொரு சகோதரிகளும் பரிசுத்தமாய் வாழும்படி நீர் கூட இருப்பீராக. கரம் பிடித்து நடத்துங்க இசப்பா. அவர்கள் அப்பத்துக்கு இறந்து தெரியாதபடிக்கு கர்த்தருடைய எல்லா தேவைகளையும் நீர் ஆண்டவரை சந்திப்பீராக. நீ சந்திப்பீராக. கண்களிலே கிருபை உண்டாகட்டும் தகப்பனே துதிக்கிறோம். நீர் அப்படி செய்து விட்டு அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம். உடைய வாழ்க்கையிலே பொல்லாத சத்துரு அனைவரை வைத்திருக்கிற எல்லா கட்டிலும் சிறையிலே பிளந்து விடுதலையாக்குவீராக. அனைவரை நீ அப்படி செய்து விட்டு அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நாம் கேட்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. இந்த நாளில கூட நாம் தியானிக்க போகிறோம். லேயானை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்ம நல்லவங்களாக தான் இருப்போம், நமக்கே தெரியாது நமக்கு பின்னாடி என்ன சதி நடக்குது, என்ன சூழ்ச்சி நடக்குது இல்லைங்களா? அமைதியோரி நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டு நம்மன்னு இருந்தாலும் நமக்கு விரோதமாக மனுஷர்களை வைத்து நமக்கு விரோதமான ஒரு சிறையை உண்டு பண்ணுவான். அல்லேலூயா. ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டு அதில் அப்படியே நடந்து வந்த மாதிரியே இருக்கும். நம்ம கொஞ்ச நாள் கடந்து வந்தப்போ யாரோ நம்முடைய வாழ்க்கை அப்படி ஸ்கெட்ச் போட்டு அப்படியே அந்த வழியிலே யாரோ நம்மளை நடத்திட்டுருக்குறாங்க. நமக்கு இதுக்கு தெரியாமல் போச்சு. நம்முடைய வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போச்சு. இப்படிலாம் என் வாழ்க்கை இப்படி அமையும் நான் நினச்சி கூட நான் பார்க்கல. என் வாழ்க்கையா இப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையிலையா நான் இழந்து நிற்கிறேன், என்னையே ஏமாற்றிட்டாங்க, எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களே, அவங்க என்ன சிறை வச்சிருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணேன், நான் செஞ்ச பாவம் என்ன, எனக்கு ஏன் இந்த தீர்ப்பு, எனக்கு ஏன் இந்த சிறை, நான் ஏன் இப்படி ஒடுங்கி அழணும், நான் யாருக்கு என்ன பண்ணேன், மற்றவங்களுக்கு ஏதாவது நான் துரோகம் பண்ணனா, நான் உண்டு, நான் நல்லவதானே, என்னையா இப்படி அழிச்சிருக்கிறாங்க, ஏன் இப்படி திட்டம் போட்டு என்னை அழிச்சிருக்காங்க, பழிவடிச்சிருக்காங்க, ஏன் எனக்கு இந்த பூமியில் இந்த உலகத்தில் நிம்மதியே இல்லை, நான் எனக்கு ஏன் இப்படி சிறைப்பிடிச்சு என்னை வச்சிருக்கிறேன். ஒரு நாள் நித்தம் கண்ணே இரவு நேரத்தில் கட்டில என் கண்ணீரை அப்படியே நினைக்கிறேன். நான் இனி சந்தோஷமாக வாழ முடியாதா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. க்ளோரி. இப்படி ஒவ்வொரு தவிப்போடு கண்ணீரோடு கூட சஞ்சலத்தோடு கூட ஒவ்வொரு சகோதரிய திருமணத்துக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு க்ளோரி வேதனையோடு கூட தான் வாழ்க்கையை நகர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறவர்களா க்ளோரி ஏதோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறவர்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், நான் யாருக்கு என்ன பண்ணேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி மனுஷங்க வந்து இப்படி துரோகம் பண்ணியிருக்காங்க, க்ளோரி எனக்கு ஏன் இப்படி ஒரு பின்னாடி ஒரு சதி நடந்தது, நானும் மற்றவங்களை போல நான் நல்லபடியாக வாழ்ந்திருக்கணும்ல, என்னையே சிறை வச்சிருக்கிறாங்க, எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் எத்தனையோ பேர் சகோதரிகள் எல்லாம்
கேள்விக்கையோடு தான் கேட்டுக்கிட்டு பதிலே தெரியாமல் தான் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் ஆமேன்னு சொல்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. நமக்கு தேவையில்லாத கட்டுகளை நமக்கு ஏற்படுத்தி நம்ம குத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம நிம்மதியை இருக்கவே கூடாது. நம்ம வேதனையோடு கூடவே இருக்கணும். என்னால் செய்யப்பட்ட சதி சிறை, ஒரு சிறை நம்ம வச்சிருக்கானே இந்த சத்ரு. மனுஷங்க வச்சிருக்காங்க, புருஷன் வச்சிருக்கிறாங்களே, தாய் தகப்பன் வச்சிருக்கிறாங்களே, கூட பிறந்தவங்க வச்சிருக்கிறாங்களே. ஏன் 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 எப்படி இதிலிருந்து நான் எப்படி தான் விடுதலை பெறுறது? நான் எப்படி தான் ஆறுதல் அடையிறது? இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உடைந்த உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அவருடைய துதியினால அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நிரந்தரமா எதில் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோமோ அதில் நாம் மறுபடியும் திரும்பவும் அந்த இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்காம, இடம் கிடைச்சாலும் சரி, க்ளோரி, இடம் கிடைக்காட்டாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் துதிக்க போகிறேன். க்ளோரி. வாழ்க்கையில் நடந்துருச்சு. க்ளோரி. இனி நடக்காமல் இருக்கணும். என்ன நடக்காமல் இருக்கணும்? எழுந்ததை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. துரோகம் செய்த கணவன் திரும்பவும் மனம் திரும்பி வந்தாலும் ஒரு நெருடல் இருதயத்தில் இருந்து தானே இருக்குது. என்னை இப்படி பண்ணினாங்களே, இப்படி என்னை துன்புறுத்தினாங்களே, எனக்கு துரோகம் செஞ்சாங்களே அப்படின்னு ஒரு வேதனையான ஒரு வேதனை, ஒரு கசப்பு, ஒரு வேதனைங்கிறது, வலிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் சாகிற வரைக்கும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் மன்னிச்சு மனஸ்தாபப்பட்டு மறந்து அப்படி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம். ஆனால் இழந்தது தான். அதை இழந்து போனது எதுக்காக? ஏன் என் வாழ்க்கையை நான் இப்படி இழந்து போனேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வேதத்தில் ஒரு சகோதரியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா, இப்போ லேயால் எடுத்துக்கிறோம். லேயால் பாருங்க, அவன் என்ன செஞ்சா? அவளை குறித்து ஏதாவது இருக்குதா? அவளை குறித்து வேதத்தில் தவறாக எதுவுமே இல்லை. ஆனால் ராக்கேலை பாருங்களேன், புருஷனோடு சண்டை போடுறான். பிள்ளைய கூட இல்லைன்னா நான் சாகுறேன். அப்போ புருஷனோடு கூட சரிக்கு சமமாக சண்டை போட்டு நியாயத்தை கேட்குற தைரியம் அல்லவளா, நீதி கேட்குறவளா? க்ளோரி. எல்லாமா அவளை குறித்து பொறாம பிடிச்சவளா? எவ்வளோ காரியங்கள் ராக்கேலை குறித்து சொல்லலாம். தன் சகோதரிக்கு அவ்வளோ ஒரு துரோகம் பண்ணியிருக்கிறான். ஹல்லேலூயா. தன் சகோதரிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரி எடுத்து புருஷனுக்கு கொடுக்குறான். அப்படிப்பட்ட உத்தமி. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு புத்தி இல்லாத ராக்கேல். ஒரு பாஸ்டர் சொல்ல, ராக்கேல் ஜெபிக்கிறவன் அப்படின்னாரு. ராக்கேல் எங்கே ஜெபிக்கிறான்னு எங்கிற வேதத்தில் எழுதியிருக்குது. அவனால் ஜெபிக்கிற ஒரு வீராங்கனை. ராக்கேல் எங்கே ஜெபித்தான்? அவன் ஒரு பாவி. கூட பிறந்த அக்காவுடைய வாழ்க்கை விட்டு கொடுக்காம அவன் வாழ்க்கை பங்கு போடணும், எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு போராடி இல்லை. க்ளோரி. எவ்வளோ ஒரு துணிகரமான பாவம் இருந்துச்சு. அவன் எங்கே ஜெபிச்சா? அவளை எங்கே தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா? அவன் எங்கே அவளை குறித்து நல்ல விதமாக எதுவுமே இல்லையே. ஹல்லேலூயா. ஆனால் லேயாலை குறித்து எவ்வளோ எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நியாயம் ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு அது அநியாயமாக மாறிட்டாலும், வாழ்க்கைன்னு வரும்பொழுது அதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி போராடி போய் பிடிச்சிக்கிட்டாலும், அவன் வாங்கிக்கிட்டாலும், அவன் பெற்றுக்கிட்டாலும் சரி, வாழ்க்கை ரெட்ட விதமான வாழ்க்கை வாழ முடியாது. வாழ்க்கைன்னா யாராவது ஒருத்தருக்கு தான் வாழ முடியும், ஒருத்தரோடு தான் வாழ முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா தினம் சண்டை தான், பிரச்சனை தான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி க்ளோரி அவன் கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். யாருக்கு? மனைவிக்கு. இங்கே பாருங்களேன், திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு அப்படின்னு 2 விதமாக பிரிக்கலாம். இங்கே திருமணத்துக்கு பின்பு ஒரு லேயாளுக்கு மனைவி ஆன பிறகு அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ வேதனை, கண்ணீர். அப்படிதான் அவ எந்த ஒரு பாவம் செய்யல, ஒரு அப்பாவி.
கூச்ச சுபாவமுடைய, கூச்ச பார்வை. அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப தாழ்மையானவளா இருந்திருப்பான். அல்லேலூயா. வேற எந்த பெண்ணாவது இருந்தா குத்தி கொலை பண்ணிட்டு அவன் க்ளோரி அசிங்கப்படுத்திட்டு அவன் கொஞ்சம் சாதத்துல விஷமே வச்சு கூட சாகடிச்சுட்டு போயிடும். இப்பெல்லாம் அப்படிதான், தினம் 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 இப்படி திரும்பிட்டாலே அவள்தான் பட்டம் கட்டி வச்சுக்கிற அவன் சகோதரிகள் வேறா. அவன் க்ளோரி மாம்ச வாழ்க்கை வாழ்ந்தா இப்படிதான் ஒரு ஒரு நாளும் மாம்சத்தை சரித்துக்கு தான் பிச்சுக்கிட்டு தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அவன் கட்டு லேயாளுக்கு என்ன கட்டு? அவ பாட்டு அவன் சந்தோஷமா அப்பா வீட்டுல அவன் க்ளோரி ராணி போல சாப்பிட்டு ஜாலியா வாழ்ந்துச்சுங்க. எதுக்கு அவளை இவ்வளோ பெரிய கட்டுரை பிடிச்சி வச்சாங்க? அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு தப்பு பண்ணிட்டா வச்சுக்கோங்க, ஒரு குற்றவாளி தப்பு பண்ணிட்டா என்ன பண்றாங்க ஜனங்கள்லாம்? அவனை ஒன்று சேர்ந்து கட்டி போட்டுறாங்க. ஏன்னா அவன் தப்பிக்க கூடாது. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் என்ன பண்ணணும்? அவன் இனி அவன் அந்த தப்பு செய்யக்கூடாது. தப்பு செஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கட்டி போட்டுடணும். எங்கேயும் தப்பிச்சு அவன் போகவே கூடாது, எங்கேயும் ஓடி போயிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க? கட்டி போட்டுறாங்க. மரத்தில் கட்டி போட்டுறாங்க, கயிறு கட்டி போட்டுறாங்க. ஏதோ ஒன்று. அதே ஜெயிலில் இருக்கிற ஒரு குற்றவாளி அவன் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு எதுக்கு அவனை ஜெயிலில் போடுறாங்க? இவன் இப்போ செஞ்சிருக்கிற அந்த தப்பை இவன் தப்பிச்சு போய் இதை விட பெரிய தப்பை எதையும் அவன் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜெயிலில் போட்டு அவன் க்ளோரி அவனை சிறையில் வச்சிருக்காங்க. அவன் க்ளோரி இது ஒரு நிரந்தர ஒரு சிறைன்னு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், நாயை கூட கட்டி வச்சிருக்கிறோம், நம்ம அதை கட்டி வைக்கிறோம். அது அது எந்த ஒரு பாவம் செய்யலை, அது எந்த ஒரு தப்பும் செய்யலை. ஆனால் அந்த நாயை என்ன நம்ம செய்கிறோம்? வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறோம், தோட்டத்துக்குள்ளே அலோவ் பண்ணுறோம், வெளியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வேடிக்கை பார்த்து நம்ம இஷ்டப்படி கொஞ்சம் அது சிறையிலேருந்து அமைகளோடி அந்த நாயை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் சந்தோஷம் ஃப்ரீயாக அப்படி காமிச்சிட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் ஓடி போயிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துனான். அவன் கட்டி போட்டான், பெல்ட்டில் சங்கிலியில் கட்டி போட்டான். அதுக்கு கூட ஒரு விடுதலை இருக்குது. அல்லேலூயா. அவன் இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த பேர்ட்ஸ்லாம் என்ன செய்வாங்க? அவங்களோட ஒரு கூண்டில் அடைச்சி வச்சு அதை ரசிக்கிறதுக்காக அந்த பறவைகள் எல்லாம் உள்ள வச்சுருப்பாங்க. அதுக்கு கூட திறந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகிறதுக்கும் க்ளோரி வேறு யாருக்கிட்டையும் போய் அது இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு க்ளோரி ஒரு சிறையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அல்லேலூயா, இந்த லேயாளுடைய வாழ்க்கையில அவன் நிரந்தரமான ஒரு சிறை. அல்லேலூயா, க்ளோரி. அவளை சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா தன்னைத்தானே கட்டி வச்சுப்பாங்க. என்னை இப்படி செஞ்சுட்டாங்க, நான் கூட பேச மாட்டேன், அவங்க கூட எதுவுமே அவங்களோட எனக்கு எந்த உறவும் வேணாம். க்ளோரி நம்ம பாட்டு நம்ம சுற்றி நாமளே ஒரு கட்டி வச்சுக்கிறோம். அல்லேலூயா. மற்றவர்களால் கட்டி வைக்கிற ஒரு சிறை நமக்கு விரோதமாக இது இப்போ நிறைய காரியங்கள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள், சதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லேலூயா. க்ளோரி. அது இல்லாமல் தன்னை சூழ்ந்திருக்கிற காரியங்களை என்ன செய்வாங்களா? அதை கட்டி வைக்கிறது. க்ளோரி. ஏதாவது ஒன்று கட்டி வச்சுட்டா அது நிரந்தரமாக ஒரு வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். க்ளோரி. இதை நான் எப்படிதான் விடுதலை ஆக்குறது? அல்லேலூயா. சத்துரு நம்மளை கட்டி வைப்பான். என்னோட வாழ்க்கையில நிறைய எங்களுடைய குடும்பத்தில் நிறைய சாபங்கள் உண்டு. க்ளோரி. இதில் இந்த சாபத்திலிருந்து, இந்த கட்டுகளிலிருந்து க்ளோரி இதில் எப்படிதான் விடுதலை போகிறது? சுற்றி கர்த்தருடைய ரட்சிக்கப்படாத நாட்களில் வேதத்தில் எடுத்து வாசிக்கிறது. க்ளோரி. எல்லாம் கொடுக்குற எல்லா பிரசங்கங்களையும் ஒளிக்காரர்கள் கொடுக்குறதெல்லாம் பார்க்க சுற்றி தேடி ஓடி போய் எத்தனையோ வருஷங்களாகியும் க்ளோரி அந்த சாபம் நீங்கலை, அந்த வேதனையும் நீங்கலை.
ஆமென். க்ளோரி. மனுஷனை நம்பி போகும்போது ஒன்றுமே நடக்கலை. ஆமென். என்னுடைய பணத்தை எழுந்துதான் மிச்சம். அதுக்கு பதிலாக ஆதாயமா பணத்தை கேட்பாங்க, கூலி கேட்பாங்க. இதை நீக்கிறதுக்கு, இந்த கட்டுகளை உடைக்கிறதுக்கு இவ்வளோ காசு. உங்க வீட்டுக்குள்ள வந்தா ஜெபிச்சா ஆமென் எல்லா கட்டுகளெல்லாம் உடையும். இவ்வளோ காசு. அல்லேலூயா. எவ்வளவோ ஏமாந்து போய் வேதனையோடு கூட அவன் மனுஷர் வரங்கள் பெற்றவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து ஓடி ஓடி போய் எங்களோட குடும்பத்தோட சாபங்கள் உடையணும், வியாதிகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி 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 போகாத நாட்கள் இல்லை, வருஷம் இல்லை. அப்படி போன இடங்கள்லாம் மனுஷர்களின் இடத்துல எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அல்லேலூயா. பணத்தை தான் எதிர்பார்த்தாங்க. பணத்தை அவங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? வாங்கி அப்படியும் இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும், இந்த வியாதி நீங்கினா போதும், சுகம் கிடைச்சா போதும். இவர்களோடு கூட இயேசு இருக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஊழியம் செய்யறாங்க, சபை நடத்துறாங்க, பேய்களை ஓட்டுறாங்க. அல்லேலூயா. ஓடி போய் மனுஷர்களுக்கு முன்பாக கெஞ்சி கெஞ்சி அவன் இறக்கமில்லாத ஒரு ஊழியர்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? அவன் உடைக்கப்படுகிற நேரத்தில், கண்ணீர் விடுகிற நேரத்தில், அவன் ரத்தங்கள் நமக்கு துரோகம் பண்ணுகிற வேலையில, கணவன் நமக்கு விரோதமாக இருக்கும் போது, மனைவி நமக்கு விரோதமாக இருக்கும் போது, நமக்கு விரோதமாய் மாந்திரிகங்கள் நமக்கு அலகழிக்கும் போது, பிள்ளைகள் வியாதியில் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையும் என்னால் சமாளிக்க முடியாதபடி என்னை சூழ்ந்து கொள்ளுகிற கட்டுகள் எல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. அவன் அந்த நேரங்களிலே அவன் என்னை அறியாமல் அப்படியே அழுது கண்ணீரோடு கூட பாடலை பாடி துதிக்க ஆரம்பிப்பேன். இனி மனுஷனை நம்ப மாட்டானோட, மனுஷர்கள் எல்லாம் ஏமாற்றி வஞ்சித்து என் பணத்தையோ என் நேரத்தையோ என் நம்பிக்கையோ அவன் உடைத்து அவன் ஆராய்ந்த பார்த்தாங்க. அவன் ஒருத்தருக்குள்ளும் கர்த்தருடைய சுபாவமும் கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் இல்லையே. அவன் யாராலையுமே விடுதலை பெற்று வாங்கி கொடுக்க முடியவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரே வந்து அவர் விடுதலை செய்வார். எப்படி? நீங்களும் நானும் அவன் சிறை இருப்பில் கட்டுகள் அவர் இருக்கும்போது நாம் துதிக்கும் போது அவன் துதிகளுக்கு பயப்படுகிற தேவன் நம்முடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குவா. சகல கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. லேயால பார்த்துக்கோங்களேன். லேயால விட்டுருங்க. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் பாருங்க, நல்லா சின்ன வயசுல இருந்து திருமணம் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நல்ல பல காரியங்களை சாதிக்கும். நல்ல பிரில்லியண்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும், தைரியமா கடைக்கு போறதும் ஷாப்பிங் போறதும், தனியா ஒரு ஆணை போல தைரியமா போய் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு அவன் வர அந்த பிள்ளை, அல்லேலூயா க்ளோரி, திருமணம் ஆன பிறகு அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கணவனை மீறி எதையும் செய்ய தெரியாத, புத்தி இல்லாத, ஒண்ணுமே இல்லாம முழு நம்பிக்கையும் அந்த கணவன் மேல வைத்து அமே க்ளோரி, எத்தனை அமே சகோதரிகள் ஒரு சிறையில சிக்கி கட்டுகளோடு கூட தன் வாழ்க்கை கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமானவர்களா இருக்கு. ஏன்னா நமக்கு கணவன் தான் வாழ்க்கை. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிச்சு கொடுக்கும்போது, கணவனை கரம் பிடிச்சு கொடுக்கும்போது, அமே க்ளோரி, இவன் தான் எனக்கு எல்லாமே உலகம். இவர் என்ன எல்லாம் பார்த்துக்குவார், இவர் எனக்குன்னு கொடு, என்னுடைய எல்லாம் இவர் எனக்கு எல்லாமே, அவர் தான் எல்லாமே எனக்கு. அப்படிதானே? அது உண்மைதானே? கரெக்டு தானே? க்ளோரி, சரிதான். ஆனா அந்த நம்பிக்கை பொதுவாக இருப்பது சரிதான், அப்படிதான் இருக்கணும். ஒரு கணவன் தன் மனைவிக்கு தன் 2 கண்களை எப்படி பராமரிக்கிறாங்களோ அது போலதான் தன் மனைவி அழும்போதோ சிரிக்கும் போதோ தன் சரீரம் என்ன செய்யணும்? க்ளோரி, துடிக்கணும். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முரண்பாடா நடக்கும்போது, எதிராக நடக்கும்போது எப்படி இருக்கும்?
அல்லேலூயா. இப்போ லேயால பார்த்துக்கோங்களேன், தான் தகப்பனுடைய வீட்டில் சந்தோஷமா சாப்பிட்டு அவ பாட்டு இருந்தா. எதுக்கு அவளை பிடிச்சி இப்படி ஒரு க்ளோரி அவ என்ன பண்ணா அவளுடைய வாழ்க்கையை எப்படி அழிச்சுப்பட்டாங்க பாருங்களேன். யாக்கோபுக்கு ஒரு பக்கம் நியாயம், ராக்கேலுக்கு ஒரு பக்கம் நியாயம், லாபானுக்கு ஒரு பக்கம் நியாயம், அவங்கவுங்க ஒரு பக்கம் நியாயம். இங்க யார் மாட்டி முடிக்கிறது? லேயால் தான் மாட்டி முடிக்கிறார். எல்லாரும் கூப்பிட்டு நியாயம் கேட்டாலும் ஆண்டுக்கு முன்னாடி யாக்கோபை கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவரே, நான் ராக்கேல தான் நான் முதல்ல பார்த்தேன், அவளை தான் நான் முத்தமிட்டேன், அவளை தான் நான் கேட்டேன், ஆண்டவரே இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்ல. சரிப்பா, ராக்கேல் என்ன சொல், அவர் என்னதான் யாக்கோபை நான் தான் விரும்பினேன், அவர் என்னதான் விரும்பினாரு, அவர் தான் எனக்கு புருஷன், அவர் எனக்கு மட்டும்தான் புருஷன், என்னை ஏமாத்திட்டாங்க, அதனால அவர் என்ன செஞ்சாரு, என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. லாபான்னு கேட்டு பாருங்க, க்ளோரி பெரிய பொண்ணு இருக்கும், சின்ன பொண்ணு கொடுக்க முடியாது, அதனால நான் எனக்கு என்ன தலையில ஒரே ஆளை கட்டிட்டா என் செலவு மிச்சம். அல்லேலூயா, க்ளோரி. அது அவருடைய நியாயம். இப்ப லேயால் கேட்கிறா, போங்க எல்லாருமா சேர்ந்து நான் என்ன பண்ணேன், என் வாழ்க்கை எப்படி அடிச்சிட்டீங்க, துரோகிங்கள நீங்க எப்படி ஒன்னாலும். யாக்கோபு, நீ 1 இல்லை 4 இல்லை 10 இருந்தாலும் சந்தோஷம் உனக்கு, ஒரு நாள் சந்தோஷம் உனக்கு தேவை, சரீரம் தான் உனக்கு தேவை, உனக்கு எங்க மனசுன்னு புரிய போகுது. க்ளோரி. ராக்கேல் பாருங்க, பொறாம பிடிச்ச எது வேணாலும் அவன் செய்வான். ஆனா அந்த லேயால் பாருங்க, என் அப்பா இப்படி என்ன நரகத்துல தள்ளிட்டாரே. ஒண்ணு மட்டும், இப்போ யாக்கோபுக்கு ராக்கேல நான் கொடுக்குறேன்னு சொல்லி திருமண ஏற்பாடெல்லாம் அங்கே நடக்கும்போது ராத்திரியில இவர் கூட்டிட்டு போயிட்டு லேயால போய் கூட்டிட்டு போய் விடுறாங்க. அப்போ இந்த யாக்கோபுக்கு கொடுக்குற நேரத்துல இந்த லேயாலோ ராக்கேல என்ன பண்ணிருந்தாங்க? இன்னைக்கு திருமணம் ராக்கேலுக்கு யாக்கோபுக்கு நம்புது. இந்த லேயால் எங்கிருந்து வந்தா? இந்த ராக்கேல என்ன பண்ணாங்க? அங்க ஏதோ நடந்திருக்குது. லாபான் என்ன பண்ணிருப்பாரு? ராக்கேல் விட்டுருப்பாரா? அல்லேலூயா. லேயாளுக்கு யாக்கோபுக்கு லேயால கொண்டு போய் அவன் தகப்பன் விடும்பொழுது ராக்கேல் என்ன போயிருந்தா? இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும் பொழுது அலங்காரம் நடக்கிறோம் இல்ல திருமணம்னா, அப்ப ராக்கேல என்ன பண்ணாங்கப்பா? ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது இல்லைங்களா? அப்ப ராக்கேல ஒருவேளை கட்டி வச்சிருக்கலாம், அடைச்சு வச்சிருக்கலாம், தெரியாதபடிக்கு இந்த ராத்திரி முழுசும் இவன் வெளியே வரக்கூடாதுன்னு சதி பண்ணி அவங்க கட்டி வச்சிருக்கலாம். அல்லேலூயா. லேயால் என்ன பண்ணா? ஐயோ, அந்த மனுஷன் என்ன திருமணம் செஞ்சுக்கல, ராக்கேல தான் திருமணம் செஞ்சுக்கலன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட மனுஷனோடு கூட என்ன போய் கொண்டு போயிட்டீங்கன்னா என் வாழ்க்கையே சீரழிஞ்சிடும், என் கண்ணீரோடு போகணும். அவரும் சொல்லியிருக்கணும், ஆனா அதை குறித்து எழுதல. ஆனால் அவர் ஏதோ முதல் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல 1 மனைவி 2 மனைவி 10 மனைவி இதெல்லாம் சகஜமா ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆணோடு கூட வாழ்ந்துருக்குறாங்க. சரி, ஓகே. ஆனா மனசு லேயால் இங்கே பார்க்கும்போது அவன் மனதளவுல எவ்வளோ வேதனைப்பட்டான். என் புருஷன் என்னை பறிச்சு கொண்டு நியாயம் தானா அப்படின்னு கேட்கிறான் இல்ல. அப்படிப்பட்டவ யாக்கோபுக்கு கொண்டு போய் விடும்பொழுது தன் தகப்பனதுல நிச்சயமாய் கேட்டு அழுதுருப்பான். அல்லேலூயா. அவன் நியாயத்தை கேட்டிருப்பா. சரி, அப்ப அந்த திருமணம் நடக்கிற அந்த ராத்திரியில யாக்கோபுக்கு லேயால கொண்டு போய் கொடுக்குறாங்க யாக்கோபுக்கு. அப்ப ஏதோ ஒரு சதியில பின்னப்பட்டு தன் தகப்பனுடைய நியாயத்துல தகப்பன் யோசிச்சுட்டு பண்ணியிருக்கோம். ஒரே மனுஷனுக்கு 2 மனைவி திருமணம் செஞ்சா 2-3 பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்குமா? இருக்காதுன்னு தகப்பன் நினைச்சிருக்கணும். ஆனாலும் க்ளோரி, நிரந்தரமா ஒரு தகப்பன் புத்தி இல்லாமல் செய்த காரணத்தினாலே இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் சூன்யமாய் போனது. அப்படிதான் கொண்டு போய் யாக்கோபுக்கு லேயால கொடுத்துட்டாங்க. அப்படி பொழுது ஒழிஞ்சுதான் தெரியுது இது லேயால் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு யாக்கோபு. க்ளோரி. அவனுக்கு தெரியாதுங்களா? சத்தம் தெரியாதா? பேசுற சத்தம் தெரியாதா? க்ளோரி. வஸ்திரத்தை வச்சு தெரியாதா? தொட்டு பார்த்தாலே தெரியாதா இது ராக்கேலா இது லேயாலா அப்படின்ட்டு? இந்த வயதான காலத்துல ஈசாக்கு யாக்கோப க்ளோரி அவர் தொடும் பொழுது என்ன சொல்றாரு? இதுல ரோமத்தெல்லாம் பார்த்தா ஏசா போல இருக்குது, ஆனா சத்தமோ
யாக்கோபு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க யாக்கோபு பாருங்க எப்படி இருக்கிறாரு, அவர் பெத்த பிள்ளை எப்படி இருக்கிறாரு பாருங்களேன். இவ்வளோ ஒரு ஜோடி ஒரு ஏமாளிய புத்தி இல்லாம அன்னைக்கு ராத்திரி கூட விழிச்சிருந்து தெரிஞ்சிருந்தாலாவது அவன் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கும். அவள் கண்ணீரோடு கூட இருந்திருக்க மாட்டான். ஜோடி எனக்கு அநேகர் அப்படிதான் ஏமாற்றப்பட்டு புருஷனால என் வாழ்க்கை இப்படிலாம் நல்லா இருக்கும், எனக்கு மேரேஜ் ஆக போகுது, நான் போகிற இடத்துல நான் இப்படி இருக்க போகிறேன், என் கணவர் எனக்காக எல்லாத்தையும் அவர் செய்வார், எனக்காக கடலில் கூட குதிப்பார், முத்தெடுத்து எனக்கு கொடுப்பார் அப்படின்னு ஏதாவது நம்பி போய் பார்த்தா அலையிலுயா ஒரு சேலை கூட வாங்கி கொடுக்காத புருஷனாக அலையிலுயா நொந்து போய் ஒரு வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட தான் வாழ்ந்துட்டு பார்க்குங்க. அலையிலுயா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. உள்ளத்துல ஒரு வேதனை கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 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 கண்ணீர் வேதனை நீந்தீர் அப்படியே பொங்கி வந்து வேதனையோ வேதனை. அலையிலுயா இதை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. லாபான் உள்ள போயாச்சு. யாக்கோபு மனைவி ஆயாச்சு. அலையிலுயா ஜோடி அன்பும் ஒரு கணவன் ஒரு கணவனுடைய அன்பு தான் மனைவிக்கு எல்லாமே. திட்டிக்கிட்டே நொட்டிக்கிட்டே குத்திக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருந்த அந்த புருஷனை யாராவது நேசிக்க முடியுமா? அலையிலுயா லேயாள் எதிர்பார்த்தது எல்லாமே யாக்கோபின் இடத்துல அன்பு எதிர்பார்த்தார். புருஷனுடைய அன்பை அவர் எதிர்பார்த்தார். அலையிலுயா எல்லா நம்பிக்கையும் யாக்கோபின் மீது அவள் வைத்திருந்தார். இவர் என்னை நேசிப்பார், இவர் தான் எனக்கு கணவர், திரும்பி இனிமே அவர் என்ன செய்வாரு, என்னை நேசிப்பார். என்னை நேசிக்க மாட்டாரா? இப்பவாவது என்னை நேசிப்பாரா? அவர் அன்பை எதிர்பார்த்தா. ஒரு கணவன் ஒரு மனைவி தன் கணவனுடைய அன்பு முழுவதும் யாருக்கு கிடைக்கணும்? மனைவிக்கு மட்டும்தான் கிடைக்கணும். மனைவிகளுக்கு கிடைக்க கூடாது, மனைவிக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அல்லேலூயா ஆமென். நம்முடைய அன்பு யாருக்கு மட்டும் கிடைக்கணும்? ஆமென் க்ளோரி. நாம் யாரை நேசிக்கணும்? தேவனை மாத்திரம் அன்பு செய்யணும். அல்லேலூயா க்ளோரி. மற்ற எல்லாத்தையும் நேசிச்சுட்டு இருக்க கூடாது, நம்பிக்கை வச்சுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா அதுதான் அன்பு. கண்ணுடைய அன்பு முழுவதும் மனைவிக்கு இல்ல, சொந்தம் உரிமை சுதந்திரம் எல்லாம் அதுதானே. அதிலேயே ஏமாற்றப்படும் பொழுது அவர் இத்தனை காலங்கள் அவள் அவளோடு கூட யாக்கோபோடு அவர் கடந்து வாழ்ந்து வந்திருக்கிறார் பாருங்க. அவன் எவ்வளவு ஒரு பொறுமைசாலி, சகித்தன்மை, உபத்திரவத்தை தாங்கிக்கிற அந்த சக்தி. அல்லேலூயா அவன் லேயாளுக்கு தேவனாகிய கர்த்தர் அவங்களுடைய ரத்தத்திலேயே அது இருந்திருக்குது. இன்னைக்கு நம்ம சொல்லிடுறோம் ஒரு பெண்ணு தன் கணவர் அவளுக்கு மாறா ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாலோ, ஒரு சந்தேகப்படுற விதத்தில் நடந்துட்டாலோ அவன் பிச்சு எடுத்துருவாங்க. அல்லேலூயா பிச்சு எடுத்துருவாங்க, சந்தேகப்பட்டு க்ளோரி கருத்தீத்துருவாங்க. ஆனால் லேயாளுடைய கண்களுக்கு முன்பாக யாக்கோபும் ராக்கேலும் சேர்ந்து அந்த வாழ்க்கையை பார்த்து அந்த மனுஷனை குறித்து ஒரு முடிவு போட்டு திட்டம் போட்டிருப்பால. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எனக்கு கணவர் கடைசியில் நேசிப்பாரன்னு தூக்கி போட்டு இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி மணவாளனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் நேசிக்க ஆரம்பித்தார். யாக்கோபுக்கு மனைவி ஆயிட்டே சரீரம் எனக்கு ஓகே, இருதயம் யாருக்கு சொந்தம்? என் அன்பு யாருக்கு சொந்தம்? ராக்கேல். ஏன்னா அவளைதான் நான் நேசிச்சேன், நான் உன்னை இல்லை. நான் அவளைதான் நேசிச்சேன், நான் உன்னை இல்லை. நான் அவளைதான் நேசிச்சேன், நான் உன்னை இல்லை. அவதான் அழகு, நீ இல்லை. அல்லேலூயா இப்படி சொல்லி 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 ஏதோ ஒரு மனைவி ஆயிட்டு அதனால உனக்கு சரீரத்துல ஒரு உறவு. அல்லேலூயா ராக்கேல் கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பாரு? ஏதோ ஆகி போச்சு ஒரு தள்ளு. க்ளோரி நீதான் என் உயிர், நீதான் அழகு. க்ளோரி அவ கிடக்குறா, அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி எப்படின்னா பேசியிருப்பாரு ராக்கேல். லேயாளை பத்தி தரக்குறைவா இங்கே அல்லேலூயா பேசி பேசி ராக்கேலுடைய ஆத்மாவை சாந்தப்படுத்தியிருப்பார். அல்லேலூயா தன் மனைவி லேயா அமைஞ்சிட்டா, நீ ராக்கேல போய் சமாதானப்படுத்திருக்கணும்ல, பண்ணல. அவளுக்காகவும் 7 வருஷம் வேலை செஞ்சு திருமணம் செஞ்சு ஒவ்வொரு நாள் திருமணம் செய்யறது உழைக்கிறேன் 7 வருஷம். அப்பவே செத்துட்டார் லேயா, சாகடிச்சிட்டார். எனக்கு ஒரு முதல் மனைவி இருக்கும்பொழுது இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ள போகிறாங்க அப்படின்னா ஒரு பெண் சும்மா இருப்பாளா?
அல்லேலூயா. விடுவாளா? அவ ஜாதி ஜனம் சும்மா இருக்குமா? எத்தனையோ சட்டங்கள் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம வச்சுட்டு இருக்காங்க தாலி கட்டி. ஆமென் க்ளோரி. நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க, தலையில இருக்கிற முடி கூட கம்மியா தான் இருக்கும். அப்படிலாம் நிறைய பேர் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மனைவிக்கு தெரியாம. எனக்கு இது சகஜமா போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப யாக்கோபு பாருங்களேன், அப்ப எப்படி அவர் செஞ்சிருக்கிறார். அப்பயே செத்துட்டான். திருமணம் செஞ்ச பிறகு ஒரு நாளும் அவளுக்கு மரணம் தான். அல்லேலூயா க்ளோரி. முதல் தகப்பனால தள்ளப்பட்டாள். தகப்பனால ஆமென் க்ளோரி அவர் சிறை வைக்கப்பட்டார். எங்க? சுதந்திரமா இருந்த அவருடைய வாழ்க்கை, ஆத்துமா ஆவி சரீரம் முழுவதும் ஒரு வேதனை இல்லாதபடி அவள் இருந்தார். ஆனால் தகப்பனால சிறை வைக்கப்பட்டார். இரண்டாவது, கணவனால நிரந்தரமான ஒரு சிறை. இனிமே இவன் நமக்கு சொந்தம் இல்லை, இவன் நம்ம கூடயே வேஷம் போட்டுட்டு அங்கேயும் வேஷம் போட்டுட்டு ஆமென் க்ளோரி நான் கொடுத்த வேலைக்காரிகளோட வேஷம் போட்டு இந்த யாக்கோபு இவ்வளோ ஒரு ஏமாத்துக்கார். என்கிட்ட வரும்போது என்கிட்ட என்ன உண்மையா இருக்கிறமா அன்பை காட்டுறான். ராக்கேயோட போகும்போது அவதான் அவளுக்கு உண்மையா, பில்கான் சில்பாலோட போகும்போது இவன் சரியான ஏமாத்துக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் யாக்கோபு எத்தனை ஏமாத்துக்காரன். லேயால எப்படி ஏமாத்துற, ராக்கேல ஏமாத்துற. அல்லேலூயா. இதை பார்த்து சி நீ சரியான ஏமாத்துக்காரன், இனிமே நான் உங்கள்கிட்ட ஏமாற முடியாது. அல்லேலூயா. உன் அன்பை காட்டிலும் இப்படியெல்லாம் உன்னை இத்தனை பிள்ளைகளை பெற்று கொடுத்தோம், ஒரு பிள்ளையும் பெறாத ராக்கேலை நீ நேசிக்க, நீ எனக்கு வேண்டாம். என்னை நேசிக்கிற தேவன் மேல இருக்கிறார், நான் அவரை துதிக்க போகிறேன். ஒரு முதல் மனைவிங்கிற தகுதி மட்டும்தான் லேயாளுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. அந்த தகுதியை யார் கொடுத்தது? லாபான். அல்லேலூயா. யாக்கோபு கூப்பிட்டு கேட்டா என் மனைவி ராக்கேல்னு சொல்லுவார், லேயான்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா ஒரு விசுவாசத்துல வீரன், நான் உண்மை உள்ளவர், நான் நேசிச்சது ராக்கேல் தான். ஆமென் க்ளோரி. அதுக்காக அந்த பண்ணை எதுக்கு சங்கடிக்கிற? வாழ்க்கைன்னா ஒரு ஆணுக்கு ஒரு உனக்குன்னு துணைவியாய் கொடுக்கப்பட்ட ஒருத்தி தான். எனக்கு அவ பிடிச்சிருக்கா, அவளும் பிடிச்சிருக்கிறா. ஸ்வீட் வேணா சாப்பிடலாம், இந்த ஸ்வீட் நல்லா இருக்குது, இந்த ஸ்வீட் நல்லா இருக்குது, அந்த ஸ்வீட் நல்லா இருக்குது. எத்தனை ஸ்வீட் வேணாலும் பார்த்து சாப்பிடலாம். ஆனா வாழ்க்கைய க்ளோரி ஒரே ஒரு தடவை தான் சாப்பிடணும், ஒருத்தியோட தான் வாழணும், ஒருத்தனோடு தான் வாழணும். க்ளோரி. இது தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்ததுனால அல்லேலூயா ஆதாமுக்கு ஏவாள் தான் துணை. ஏவாள், நீ பாவம் செஞ்ச, நீ துரோகம் செஞ்ச, நீ கையை நீட்டி பழத்தை பறிச்சு சாப்பிட்டப்போ அப்படின்னு துரத்தி விடுற. மிருகத்தோடு கூட நீ பாவம் செஞ்ச, அதனால நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு துரத்தி விட்டார ஆதாம. நீங்க நிறைய பேர் துரத்தி விட்டுறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தம் போட்டா, கொஞ்சம் நியாயத்தை கேட்டா வீட்டை விட்டு துரத்துறது, நிரந்தரமா துரத்துறது. ஓடிப்போ சாப்பாடுக்கு, நீ பஞ்சத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு அலையணும்னு பழி தீர்த்து கொள்ளுகிற எத்தனையோ புருஷன்மார்கள் உண்டு. அல்லேலூயா க்ளோரி. ஆனா இங்கே உத்தமையா அவள் இருக்கிறான். அவளுக்கு ஏன் இந்த சிறை? ஒரு பெண் நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், அப்படியே கண்ணை மூடி நமக்கு இப்படி ஒரு சிறை இருந்தா எப்படி இருக்கும்? தினம் அல்லேலூயா க்ளோரி. இப்படிப்பட்ட ஏமாற்றுக்கான என் வாழ்க்கையை என்னமா ஒரு ஸ்கெட்ச் போட்டு கெடுத்திருக்கிறாங்க. நினைச்சு பார்த்து என் அப்பாவால நான் இப்படி ஒரு திட்டப்பட்டுட்டேனே. என் வாழ்க்கையில ஒரு உண்மையான அன்பை எனக்குரிய கணவன். அவ கேட்கறது என்ன கேட்டா, என் கணவனை நீ பறிச்சுக்கிட்டு நியாயந்தானோ? அல்லேலூயா. எனக்கு நிறைய பெண்கள் மற்ற ஜாதி பெண்கள், எல்லாம் கிறிஸ்துவ பெண்கள் க்ளோரி ஒரு மற்றவருடைய வாழ்க்கையை அபகரித்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கைங்கிறது என்ன? அல்லேலூயா. வாழ்க்கைங்கிறது என்ன? புருஷன் இல்லாம இருந்தெல்லாம் அப்புறம் எப்படி வாழ்றது? அப்ப வாழ்க்கைனா என்ன? ஆகாரம், உறைவிடம், வஸ்திரம், இதுதான் வாழ்க்கை. கணவனை இழந்துட்டு எனக்கு எத்தனை பேர் தள்ளப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறாங்க. எதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அன்னைக்கு ஏவாள் மீறி தன் கைகளினால் அதை பறித்தாள். எதுக்கு அவன் வேதனைப்பட்டான்? தன் வாழ்க்கையே இழந்து போனான். தண்ணி, பசி, பஞ்சம்,
பட்டினி, வஸ்திரம் இல்லை, தாகம் தங்க இடம் இல்லை. இதுதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா, க்ளோரி. எனக்கு ஏன் இந்த வேதனை? லேயாள் கதறான், புலம்புறான். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கை என்பது என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, முன்னே நீ சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும், அப்போதான் என் அருமை உனக்கு தெரியும். அதுக்காக கட்டி கொடுக்குறாங்க. போய் புருஷன் கையால நல்லா சாப்பாடு சாப்பிடு, துணி வாங்கிக்கோ, வீடு வாங்கிக்கோ. ஆமென், க்ளோரி. இதுக்கு தானே கட்டி கொடுக்குறாங்க. துணையோடு கூட, ஒரே மனைவியோடு கூட, உண்மையாய் கரம் பிடித்தவரோடு கூட, ஒழுக்கமாய் உன்னதமான தேவனை பார்த்து துதித்து சந்தோஷமாய் பிள்ளைகளோடு கூட இருக்க திராணி இல்லை. ஏமாத்துக்காரன், எத்தனை ஏமாத்துக்காரனுங்க லேயால அனாதையாக்கி விதவையாக்கி கண்ணீரோடு கூட வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க, ஏமாத்திக்கிட்டு. அவன் எத்தனை ரகசியமா மனைவிக்கு தெரியாம அவன் எத்தனை இந்த வேசிகளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பெண்களை தெரியாம வச்சுக்கிட்டு வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, க்ளோரி. யாக்கோபு ஒரு எத்தன், லேயா நொந்து போயிட்டான். ஐயோ, இதிலிருந்து நான் விடுதலை. ஏன் நியாயம்? நான் கேட்பது சரிதானே? நான் வாழக்காடுவது நியாயம்தானே? என் வாழ்க்கையே இப்படி எனக்கு மட்டும் இவர் புருஷனா இருக்க முடியாதா? இதுதானே உலக நியாயம்? தேவருக்கு முன்பாக இதுதானே நீதி? நான் கேட்கிறது சரியா தவறா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட சகோதரியாக நீங்கள் இருப்பீர்களானால், அவன் ஏமாத்துக்காரன் மறுபடியும் திருந்தி வந்து என் கூட உண்மையா வாழணும் நொந்து அழுகிறத விட என் இயேசு அவரை கரத்தை பிடிச்சு சொல்லுவாரு. அவரை இனிமே சார்ந்து கொள்ள போகிறேன். அவருக்கு சித்தமானா இந்த ஏமாத்துக்காரனே கோரி மாற்றட்டும். இந்த ஏமாத்தனை என் வாழ்க்கையை அழிச்சவன், என் கண் முன்னால எனக்கு அன்பை காட்டாதவன், என்னோடு கூட பாசத்தையும் பரிவையும் அன்பையும் தேற்றாதவன், கர்த்தருக்கு சித்தமான இவனை ரட்சிக்கட்டும் என்று சொல்லி கோரி அவரை, அந்த மனிதனை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துச்சு. உங்க ஆத்மாவை சந்தோஷமாய் தேவனை துதித்து 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 வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை ஜெயமோடு கூட இருக்கும். ஒரு நாளும் என்னை இப்படி ஏமாத்திட்டான் எத்தனை துரோகம் பண்ணிட்டான் கண்ணு முன்னால் இப்படி சொல்வீர்களானால் க்ளோரி சாவும் நிச்சயம். பலவீனப்பட்டு ஆத்மாவில் ஒடுக்கப்பட்டு நிம்மதி இல்லாதபடிக்கு சத்ருவானவன் கட்டி வைப்பான். பாத்தியா போய் உனக்கு பாத்தியா ஒன்ன போய் எப்படிலாம் சிந்தையை கொடுத்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். அவருடைய சந்ததியில தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு துக்கத்தோடு கூட இருக்கிற லேயாத போல என் வாழ்க்கையில இப்படி வச்சுட்டாங்களே, என் அம்மா அப்பா நல்லவன்னு சொல்லி பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. போன இடத்துல அவ்வளோ ஒரு அக்கிரமக்காரன், ஏமாத்துக்காரன், திருமணத்துக்கு முன்பு இவ்வளவோ பெண்களோடு கூட பழக்க வச்சிருக்கிறான். திருமணத்துக்கு பின்பாவது திருந்துவான்னு பார்த்தோம், அதனால இந்த பெண்ணை கட்டி வச்சோம். ஆனா திருந்தல. க்ளோரி. வெளியே சொல்ல முடியாம க்ளோரி இங்கிருந்து அங்க போய் நிரந்தரமான ஒரு சிறையில கண்ணீரோடு கூட எத்தனை சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே இருக்குது, சொத்து இருக்குது, சொகம் இருக்குது, வீடு இருக்குது, விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஆனா புருஷன் உண்மையா இல்லை. என்னோடு கூட அன்பா ஒரு வார்த்தை பேசுறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வெறுப்பு. க்ளோரி. பிடிக்கல அப்படின்னு வந்துட்டாலே மறுபடியும் பிடிச்சு நம்ம அன்பு செலுத்துவாங்களோன்னு ஏங்கி கண்ணீர் வடிச்சு க்ளோரி வேதனையோடு கூட சாகாதபடிக்கு க்ளோரி தள்ளியதா கர்த்தருக்கு சித்தமானால் அவர் மாற்றுவார். அவரை சார்ந்து கொள்கிற சகோதரனுடைய வாழ்க்கை நிச்சயமாய் கட்டப்படும். ஹல்லேலூயா. இன்னொன்னு ராக்கேலால, சில்கால் பில்காலால, யாக்கோபால நிரந்தரமான ஒரு சிறை. இவன் ஒரு பாவமும் செய்யல. பாவம் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ரத்தம் சிந்தது இல்லாம பாவம் மன்னிப்பில்லை. இந்த லேயாள் என்ன பாவம் செஞ்சா? ஒண்ணுமே செய்யல. சில சமயம் அப்படிதான் தேவனுக்கு பக்தியுள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கை,
தேவனை அதிகமாய் நேசிக்கிற சகோதரனுடைய வாழ்க்கையில சத்ரு அவருடைய வாழ்க்கையை பறிக்க பார்ப்பான், பிரிக்க பார்ப்பான், இழக்க பார்ப்பான். அல்லேலூயா, க்ளோரி. திருமணம் செஞ்சுக்கிட்டு போனாலும் அங்க நமக்கு விரோதமான மனிதர்களை ஏற்படுத்துவான். அல்லேலூயா. அவன் மற்றவங்களால சிறை வைத்து ராக்கேல் எப்படி நித்தம் யுத்தம் பண்ணி லேயாளுக்கு விரோதமாய் யாக்கோபை எப்படி தன் பக்கமா வசியம் அடிக்கலாம், அப்படிதானே தன் சகோதரிக்கு விரோதமாய், ரத்தத்துக்கு விரோதமாய் ஒரு நாளும் போராடினாலே புதாயும் கனி வாங்கிக்கிட்டு யாக்கோபை கொடுக்குறான். போ, என் புருஷனை நீ எடுத்துக்கோ இந்த நாள்ல அப்படின்றான்னா, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பெண். போதையிட்டு ஒரு கனிக்கு தான் புருஷனை விட்டு போறான்னா அவ எப்படிப்பட்ட ஈனமானவள். ஹல்லேலூயா, க்ளோரி. அந்த அளவுக்கு கணவனுடைய அன்பு. ஆமென், க்ளோரி. எனக்கு உரிமை, எனக்கு தான் என் கணவன், எனக்கு தான உரிமை, நான் தான் மனைவிங்கிற அங்கீகாரத்துக்காக, உரிமைக்காக அவள் போராடினாள். போராடியும் அவளுக்கு விடுதலை இருந்துச்சா? இல்லை. அவன் எல்லாருடைய வாழ்க்கையும் புருஷனோடு கூட உண்மையா ஒரே மனைவியோடு கூட உத்தமனோடு கூட வாழ்கிற சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல இருதயத்துல விபச்சாரம் பண்ணிடுறாங்க. ஒரு நிமிஷத்துல மற்ற பெண்களை பார்த்து ஆமென், க்ளோரி, இருதயத்துக்குள்ள ஆமென் இச்சித்து ஆமென், க்ளோரி. மத்திய 5:28 ஒரு ஸ்ரீ இச்சையோடு பார்க்கிற யோனம் தன் இருதயத்தில் அவளோடு கூட விபச்சாரம் செய்த இருதயத்துல இப்ப விபச்சாரம் அப்படியே ஒரு செகண்ட்ல நடக்குது. அழகு ராக்கேல் அழகா இருந்தார். அழகு மாயே. அல்லேலூயா. அந்த அழகு இவன் அழகா இருக்கும், இன்னும் 10 வருஷம் போனா அது அழகா இருக்கும். அழகு போயிட்டே இருக்கும். இந்த பெண்ணு அழகா இல்லைன்னா இன்னொரு பெண், இன்னும் ஆமே ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு அழகு இருக்கும். ஆமே, இந்த இதுக்கிட்ட குவாலிட்டி அதுல இருக்கும். அப்ப இது அழகா இருக்கு, இதோட இது அழகா இருக்கு, அப்படியே அவன் மாற்றி மனைவியை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கிறதா? அவன் ஒரு வருஷம் கூட வாழ்க்கை, இன்னொரு 2 வருஷம் கூட வாழ்க்கை, நீ ரொம்ப அழகா இருக்க கூட 5 வருஷம் வாழ்க்கை, இப்படியா மாத்திட்டு குரங்கு போல வாழ்றதா மனுஷனுடைய வாழ்க்கை? கர்த்தர் இப்படியா நியமிச்சாரு? கர்த்தர் ஆமென், க்ளோரி, சரீர மாம்ச வாழ்க்கையை வாழ்றதுக்காக கர்த்தர் ஏதேன்ல மனுஷனை சிருஷ்டித்தாரு. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. அல்லேலூயா. நீ சரீரத்துக்காக அடித்து ஆமென், க்ளோரி, மாண்டுகிற மாம்ச சிந்தையும் மாம்சமான வாழ்க்கையும் வாழ்கிறதா கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஏமாற்றப்பட்ட சகோதரனுடைய கண்ணில் யாரும் துடைக்க முடியாது. ஆமென். நம்ம யார் இப்படிப்பட்ட ஒரு சிறையில வைத்தான்? லேயாளை யார் இப்படி ஒரு சிறையில தள்ள வைக்கிறது? லாபான். அல்லேலூயா. ஆமென், க்ளோரி. அடுத்து நம்ம சத்துரு நம்ம சூழ்ந்திருக்கிறவளை வைத்து ஆமென், க்ளோரி. யாரை வைத்து? போற இடத்துல அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, இது வரைக்கும் என் பையன் என் பேச்சை கேட்டுட்டு இருந்தா என்னை சுத்தி வந்தா, இப்ப அவளே சுத்திட்டு வந்திருக்கான். யாருக்கு சொந்தம்? மனைவியை கொடுத்தாச்சு, கணவன் வந்தாச்சு. ஆமென். தாய் தகப்பன் நேசிக்காத பிள்ளைகள் யாரும் இருக்க மாட்டாங்க. திருமணம் ஆயிட்டா தன் கடமையை செய்துதானே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை வைத்து ஆமென், இவர்களுடைய வாழ்க்கையை எப்படி பறிக்கலாம், 2 பேரும் எப்படி பிரிக்கலாம்? ஆமென், க்ளோரி. நிரந்தரமாய் இவளுடைய வாழ்க்கையை அழிக்கணும், நிரந்தரமா இவளை கண்ணீரோட வைக்கணும், நிரந்தரமா இவளை ஆமென், க்ளோரி, துன்புறுத்தி கொண்டே இருக்கணும். யாரை வச்சு செய்யலாம்? மற்றவரை வச்சு செய்யக்கூடாது. இவளுக்குன்னு கொடுக்கப்பட்ட கணவனை வச்சுதான் செய்யணும். டெய்லி பிரச்சனை, குடிக்க வச்சு ஆமென், தன் மனைவியை பத்தி கெட்டதா சொல்லி தவறா சொல்லி தன் மகனுடைய இருதயத்தை மாற்றுகிற எத்தனையோ தாய்மார்கள் உண்டு, தகப்பன்மார்கள் உண்டு. அல்லேலூயா, க்ளோரி. அதை மீறியும் நேசித்து ஆமென், இருவரும் ஒருமனமாய் ஆமென், ஒருவராய் குடும்பமாய் சந்தோஷமாய் பிடிக்காதவர்கள் செய்கிற வஞ்சகம், மாந்திரிகம், வெள்ளி சொன்னியம். அல்லேலூயா. ஆமென். சவால் விட்டு என் பையன் அபகரிச்சுட்டானே, என் பையன் அவன் பேச்சை கேட்கணுமா, அவன் எனக்கு சொந்தம்னு சொல்லி அவன் போராடுகிற எத்தனை பேர்கள் அல்லேலூயா, மனுஷர்களாலே, கூட இருக்கிறவர்களாலே, ராக்கேலை போல பொறாமையினாலே அல்லேலூயா என்ன செய்றாங்க? அவன் மற்ற பெண்களை நேசிக்கும்படி திருச்சி விடுது. அவன் இவனுக்கு மனைவி இவனுக்கு முன்பாக அழகா தெரியக்கூடாது. அவன் இவன் மனைவியை பார்த்தாலே எரிஞ்சு விடணும், இவன் மனைவியை பார்த்தாலே அடிக்கணும், இவன் மனைவியை பார்த்தாலே வெறுக்கணும், இவன் மனைவியை பார்த்தாலே கொண்டு ஓடணும். ஆமென், க்ளோரி. திருச்சி விட்டுட்டு அல்லேலூயா. மற்றவர்களை பார்த்தா இவன் கண்ணுக்கு அழகா தெரியணும், அவன் இவ கூட வாழக்கூடாது. எத்தனை சூழ்ச்சிகள். அல்லேலூயா.
புருஷனையே நம்பி இவதான் எனக்கு எல்லாமே சொல்லி நம்பி வந்தவரை அனாதையாக்கி வேடிக்கை பார்த்து துரோகம் செய்து ராக்கேலை நேசித்தேன் என்று சொல்லி லேயாளை அற்பமாய் ஒவ்வொரு நாளும் நடத்தின எத்தனாகி யாக்கோபு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு அப்படிதான் ஏமாந்து போய் எத்தனை சகோதரிகள் சர்ச்சில் வந்து பாஸ்டர்கிட்ட என்னை பார்த்தாலே பிடிக்கல, என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை. க்ளோரி. நாங்கள் தனியா பிரிஞ்சுதான் இருக்கிறோம். க்ளோரி. இப்படிதான் வேதனையோட கண்ணீர். காரணம் என்ன? பின்னால ஏதோ ஒரு சதி சிறை நமக்கு விரோதமாய் வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவ்வளவுதான். வச்சுட்டாங்களா, பிரிச்சுட்டாங்களா, நம்மளை பிரிக்கணும்னு சதி செஞ்சுட்டாங்களா? க்ளோரி. அல்லேலூயா. வீட்டை கட்டுகிற தேவன் அவர். வீட்டை காக்கிறவர் அவர். எருசலேமை காக்கிறவர் அவர். அல்லேலூயா. க்ளோரி. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. தேவனாகிய கர்த்தரை நோக்கி துதிக்க 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 பிரிக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை சிறையில வைக்கும்படியாய் சிறையில வைத்த எல்லா கட்டுகளையும் கர்த்தரே அவர் முறியடிப்பார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட சூழ்நிலையில துதிங்க. அல்லேலூயா. என்னை தள்ளி வைக்கிறாங்க ஆண்டவரே, என்னை தள்ளி வைக்கிறாங்க, என்னை அற்பமா நினைக்கிறாங்க. க்ளோரி. என்னை பார்த்து அவர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு இறக்கம் கூட இல்லை. ஒரு அன்பு இல்லை, பரிவு இல்லை, பாசம் இல்லை, பக்கத்துல கூட உட்கார்றது இல்லை. சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லை. எந்த அளவுக்கு கணவன் மனைவி பிரிச்சு ஏவி விடப்பட்டதான அசுத்த ஆவிகள் செய்கிற மாந்திரிகள் கணவன் மனைவியும் ஒன்று சேராதபடிக்கு இவர்கள் இருவரும் அன்பா இருக்கக்கூடாதபடிக்கு குடும்பமாய் இருக்கக்கூடாதபடி பிள்ளைகளாய் ஒரு மனமாய் குடும்பத்தில் இருக்கக்கூடாதபடி ஒருவரோடு வெற்றுண்டு செய்யப்பட்டதான சதிகள் மாந்திரிகங்கள் வெள்ளி சூரியத்தின் மூலமாய் நாடி போய் கணவன் மனைவி பிரித்து செய்கிறதான மாந்திரிகங்கள் மனைவியை வெறுத்து மற்ற பெண்களோடு கூட க்ளோரி எத்தனை போல யாக்கோபை போல மற்ற பெண்களோடு கூட உல்லாசமாய் வாழும்படியாய் திருச்சி செய்யப்பட்ட மந்திரங்கள். அல்லேலூயா. க்ளோரி. எத்தனை விதமான சதிகள் சூழ்ச்சிகள் சிறையிருப்புகள் எதுவாயிருந்தாலும் சரி எதில சிக்கி இருக்கிறோமோ, எதில நாம் சிக்கி இருக்கிறோமோ, எந்த சிறையில நாம வச்சிருக்கிறாங்களோ, அல்லேலூயா. க்ளோரி. அதுக்கு ஒரே ஒரு விடுதலை, துதி மட்டும்தான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நமக்கு விரோதமாய் வச்சாச்சு. லேயாள் நினைச்சா இனி யாக்கோபு என் உரிமை இருக்குது, இவளுக்கு மட்டும்தான், இவருடைய கணவர் யாக்கோபு தான், வேறு யாரும் கிடையாது. 2வது மனைவி 3, 4, 5 எல்லாம் கிடையாது. சொல்லவும் அவளோடு மட்டுமே வாழ வைப்பதற்கும் அதிகாரங்கள் உண்டு. ஆனால் யாக்கோபனுடைய இருதயமோ க்ளோரி மற்ற பெண்ணோடு கூட எல்லாம் இருக்குது. சரீரம் இங்கதான் கணவர் என்று இருக்கிறார். ஆனா கணவருக்குள்ள இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான க்ளோரி வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், மற்ற பெண்கள் மீது இருக்கிற மோகம், மற்ற பெண்கள் மீது இருக்கிற அழகு, க்ளோரி இருதயத்துல நான் இல்லை, மற்ற பெண்களோடு கூட இருக்கிறதான க்ளோரி அழகு எல்லாம் அவர்கள் மீது இருக்கும்படியால் சார்ந்திருக்கும்படியால் செய்யப்பட்டதான சூழ்ச்சிகள் மாந்திரிகள். ஒரு மனைவிக்கு கணவன் உண்மையா இருக்க வேண்டும், கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்க வேண்டும், 2 பேரும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கணக்கு சொல்லியாக வேண்டும். ஞாயிற்றுக்கு நாளிலே வரும்பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்போமா? அல்லேலூயா. துரோகம் செய்யக்கூடாது. நம் வாழ்கிற நாட்களிலே ஒருவரை கண்ணீர் வர வைப்போமானால் அவருடைய மரணம் மிகவும் கொடியதாக இருக்கும். யாக்கோபு க்ளோரி ராக்கேலை மரித்த பிறகு, யோசேப்பை இழந்த பிறகு க்ளோரி என் ஆத்துமா அப்படியே செஞ்சலத்தோடு கூட பாதாளத்துல உயிரோடு இறங்குறது போல நான் உணர்றேன். என் ஆத்மா உயிரோடு பாதாளத்துக்கு போனாலும் நல்லா இருக்கும்ன்றார். அந்த அளவுக்கு ஒரு வேதனை. ஏன் வலி? ஏன்
ஏன் அந்த பிள்ளைய வாழ்க்கையை லேயால ஏன் இந்த அளவுக்கு அவள் கண்ணீர் விட வச்சுங்க? அவ கேட்டதெல்லாம் என்ன? அன்பு மட்டும் தான் கேட்டான். என் கணவன் எனக்கு தானே, என்னோட தானே வாழணும், ஏன் நான் என்ன செஞ்சேன்? இன்னைக்கு அநேக சகோதரருடைய வாழ்க்கை சத்துரு இப்படிதான் பிரித்து வைத்து, கணவனோடு கூட வாழாதபடி பிரித்து வைத்து க்ளோரி அவர்களை வேதனைக்குள்ளாக்கி நித்தம் நித்தம் தேவனை நீங்கள் விசுவாசிப்பதினால, தேவனை நீங்கள் சார்ந்திருப்பதினால உங்களுக்கு முன்குறிக்கப்பட்டதான அந்த சதிகள் வாழ்க்கை அழிக்கும்படியாய் போடப்பட்டதான பாதாளத்தின் வல்லமைகள் க்ளோரி எந்த இடத்துல உங்களை தள்ளி நிரந்தரமாய் சிறையில வைத்து, வாழ்க்கையை சிறையில வைத்து, கணவனால் ஒரு வேதனை உண்டு பண்ணி பசியும் பட்டினியும் வஞ்சிக்க அந்த வேதனைகள் சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் போதே நித்தம் நித்தம் உபத்திரவத்தில் வாழும்படியாய் செய்யப்பட்ட சதிகள் சத்துருவினாலே உண்டாகும். ஜாக்கிரதை இருக்கு. அல்லேலூயா. திருமணம் செய்து கொள்ள போகிறோமா? க்ளோரி அந்த செய்து கொள்கிற பெண் ஞானமுள்ளவளா இருக்கணும். தாய் தகப்பன் ஞானமுள்ளவளா இருக்கணும். பின்னாட்களிலே க்ளோரி இந்த கணவன் உண்மையா இருப்பான். யார் கேரண்டி கொடுக்க முடியும்? கணவன் கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பாரு, கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாரு, யாரா கொடுக்க முடியாது. மனசு குரங்கு போல யார் வேணாலும் பறிச்சுக்கிட்டு போக முடியும், யார் வேணாலும் எடுத்துக்கிட்டு போக முடியும், யார் வேணாலும் அந்த மாம்சத்தை எடுத்துக்கொள்ள முடியும். யாரு? தேவனுக்கு விரோதமாக வாழ்றாங்க, மற்றபடி பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்க. அல்லேலூயா. தன் கூட பிறந்த சகோதரனுடைய ஆஸ்தியை சொத்தை அடைஞ்சி ஏமாத்தி இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்க அடுத்த பெண்களோடு கூட போய் திருமணம் செஞ்சுக்கிறதோ, அடுத்த பெண்களை ரகசியமா வச்சுக்கிறதோ, அடுத்த எத்தனை பெண்கள்னாலும் அவங்களோடு கூட தவறாய் மனைவிக்கு தெரியாம வாழ்வது துணிகரம் உள்ளவர்கள் இவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர்களுக்கு தான் கையில போட்டுறோம். அவங்ககிட்ட நியாயத்தெல்லாம் கேட்க முடியாது. அல்லேலூயா. தேவன் பார்த்துக் கொள்வாங்க. நம்முடைய வழியில நாம் போக கற்றுக்கொள்ள வேண்டும். லேயாள் அப்படிதான் முடிவு எடுத்துக்கிட்டான். இனி கர்த்தரை நான் துதிப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, என் கணவர் எனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. க்ளோரி என்னை நேசிப்பதில்லை, விட்டுடுங்க, அவ்வளவுதான், விட்டுடுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் மட்டும் எனக்கு போதும். என் வாழ்க்கையில இனி பசியோ பட்டினியோ பஞ்சமோ வஸ்திரமோ தங்க இடமோ இருக்கக்கூடாது. போகிற இடத்துல இது ஒன்றும் எனக்கு குறைவு இருக்கக்கூடாது. நித்தமும் சஞ்சலமும் ஒவ்வொருத்தரும் எனக்கு இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில துரோகமும் வஞ்சமும் நான் பார்க்க கூடாது. இப்படிதான் செபிக்கணும் ஆண்டவர்கிட்ட. அம்மா அப்பா பார்த்தாங்க, சொத்து நிறைய இருந்தது, போய் தள்ளப்பட்டு உள்ள போய் உட்கார்ந்து வெளியே சொல்ல முடியல. அப்புறம் போய் பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாரு, என்னை ஏமாத்திட்டாங்க, க்ளோரி இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க புலம்ப அந்த பாஸ்டருக்கு ஒரு பரிதாபம் வந்து க்ளோரி ஒரு அன்பு இறக்கம் வந்து அவர் ஆத்மா இந்த சகோதரியோட ஒட்டிக்கிட்டு அல்லேலூயா க்ளோரி அங்க ஒரு கனெக்ஷன் ஆகி நிரந்தரமா ஒரு வாழ்க்கையை நாசமாய் போகிற சூழ்நிலைகள் ஏறாங்க. எந்த இழப்பு வந்தாலும் சரி, எந்த உபத்திரம் வந்தாலும் சரி, வாழ்க்கையே உபத்திரம், வாழ்க்கையே சரி தள்ளப்பட்டாயிற்று. சதி செய்து என் வாழ்க்கையை அழகா ஸ்கெட்ச் போட்டு உள்ள லாக் பண்ணிட்டான். இனி க்ளோரி என்னை விடுதலையாக்க ஒருவரால் முடியாது என்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த சிறையில துதிக்க கற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. க்ளோரி நாவை கொடுத்திருக்கிறாரே. நாவை வாய்களை திறந்து நாம் துதிக்க 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 க்ளோரி க்ளோரி க்ளோரி. கர்த்தரே கட்டுகளை உடைப்பான், கர்த்தரே கட்டுகளை உடைப்பான். யோசேப்பு ஒரு பாவம் செய்யாத போது சிறையில போடப்பட்டிருக்கும் போது அவர் என்ன செஞ்சிருப்பாரு? துதித்துல பாடியிருப்பாரு. பவுலும் சீலாவும் தொழுமதில கட்டி போட்ட பிறகு என்ன பண்ணியிருந்தாங்க? துதித்துல பாடி இருந்தாங்க. அல்லேலூயா. நான் அப்படி கூட நான் பாடி இருக்கிறேன், நான் துதிச்சு நான் பாடி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா எனக்கு நடக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அல்லேலூயா. நடக்கிற வரைக்கும் துதிங்க, நடக்கிறனாலும் துதிங்க. கொடுத்தாதான் கர்த்தர், கொடுக்கா விட்டாலும் அவரை நான் துதிப்பேன். க்ளோரி. கொடுத்தாதான் நான் கட்ட உடைப்பேன், கொடுத்தாதான் இவ்வளவு கொடுத்தாதான் நான் கட்ட உடைப்பேன். க்ளோரி. எத்தனை பேர் பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கிறாங்க, என் குடும்பத்தை ஏமாத்திருக்கிறாங்க. க்ளோரி. என்னால முடியாது, நான் மனுஷி, நான் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட உடைக்கப்படுகிற சூழ்நிலையில
நான் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி என் மேல் இறங்குகிறதையும், நான் ரட்சிக்கப்படாத நாட்கள்ல ஆமென் க்ளோரி ஏசப்பா மட்டும்தான் தெரியும், ஸ்தோத்திரம் சொல்ல தெரியும். ஆமென் க்ளோரி உடைக்கப்படும் பொழுது, மனுஷர்கள் துரோகம் செய்யும் பொழுது, நாம் நம்பினவர்கள் கைவிடும் பொழுது, நாம் நேசித்தவர்கள் நம்மை அவை புறமே தள்ளும் போது, ஆமென் அந்த நேரத்தில் இந்த கண்ணீர் வரும்பொழுது துக்கமெல்லாம் நீங்கும்படியாய் கர்த்தர் நம்மை அறியாமலே நம்மை துதிக்க வைப்பார், பாட வைப்பார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, உடைக்கப்பட்டு கணவனாலே வஞ்சிக்கப்பட்டு துரோகம் செய்யப்பட்டு நிர்கதியாய் நிற்கிற மகளே, அவன் அழாதே. என்னுடைய வாழ்க்கையை சத்துரு இப்படி சூறையாடி போனானே, அமே க்ளோரி என் வாழ்க்கையை இப்படி அமே க்ளோரி அவை சரி செய்து திட்டமோடி கெடுத்து போட்டிருக்கிறார்கள், நான் இனி எப்படி வாழ்வேன், அமே க்ளோரி எங்கு நான் போவேன், அமே க்ளோரி அப்படி கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? அமே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவங்களை கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. யார் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க சிஸ்டர்? யார் என்னை காப்பாற்றுவாங்க? ஒரு பிள்ளை அழுகுறது போலதான் கணவன் துரோகம் பண்ணிட்டா, கணவன் கைவிட்டுட்டா, அவன் கணவன் துரத்திட்டா, அவன் தள்ளப்பட்டுட்டான். அந்த சகோதரி பாதிக்கப்படுகிற எதுல பாதிக்கப்படுகிறாங்க? எங்க போய் தங்குறது? போற இடத்துலாம் அற்பம் தான், வேலைக்காரியா தான் இருக்கணும். வஸ்திரத்தை யார் வாங்கி கொடுப்பாங்க? ஆகாரத்தை யார் கொடுப்பாங்க? நிம்மதியை யார் கொடுப்பாங்க? எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களை வாழ வைப்பார், வழிகளை திறப்பார். எழுந்து ஆமென் க்ளோரி சகலத்தையும், ஆகாரத்தையும், வஸ்திரத்தையும், உடையையும், உறைவிடத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் உங்களை கொண்டே ஆமென் உழைக்க வைத்து உங்களை கொண்டே கர்த்தர் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. லேயாளுடைய வாழ்க்கையில அவர் ஒரு பாவம் செய்யல, ஆனால் அவளுக்கு விரோதமாய் ஆமென் க்ளோரி தகப்பனாலே ஆமென் சத்துருவினாலே நிரந்தரமான ஒரு சிறையிருப்பு கட்டுகள். இதுக்கு ஒரே வழி துதி மாத்திரமே. அல்லேலூயா. லேவியராகவும் 18 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 18ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. ஒரு மனைவி இருக்கிறார், இன்னொரு மனைவியை போய் ஆமென் க்ளோரி அவள் சகோதரியும் அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக. உனக்குன்னு ஒரு மனைவி ஆமென் க்ளோரி ஏதோ சதியோ ஏதோ உன் தலையெழுத்து ஆயிப்போச்சு, உனக்குன்னு ஆயிப்போச்சு. இதுக்குமே அது மீறி மிஞ்சி ஆமென் அந்த கட்டளையை உடைச்சி ஆமென் க்ளோரி அவளை உபத்திரவப்படுத்துவதற்காகவே ஆமென் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம ஏற்கனவே ஓடி வந்து அண்ணனுடைய சொத்தை அபகரிச்சுக்கிட்டு நீ ஓடி ஏமாத்திட்டு வந்த இங்க ஆமென் க்ளோரி நீ ஏமாந்து போய் யாக்கோபு ஏமாற்றப்பட்டு அவர் அடிப்பட்டு ஆமென் க்ளோரி அவர் பட்ட பாடுகள், அவருக்கு ஆண்டவர் வச்ச ஆமென் க்ளோரி திருந்தணும்னு சொல்லி அவர் கொண்டு போன பாதையெல்லாம் படிக்கும் பொழுது அல்லேலூயா க்ளோரி கடைசி வரைக்கும் கூட இருந்தவர் யார்? இல்லையா? வழியிலே ராக்கேல் மரிச்சு போனாள். அல்லேலூயா. கூட இருந்தது யாரு? லேயாள் தான். இப்படியா போராடி வாங்கணும், நியாயமாய் நியாயமாக கேட்கிறான். அவ உரிமைக்காக அவ போராடுறான். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி உரிமைக்காக போராடினாலும் ஆமென் க்ளோரி அபகரிக்கிறவங்களோடு தான் அவங்க வாழ்வாங்க. அங்குதான் அழகு இருக்குது, அங்கதான் எல்லாமே. இல்ல மற்ற பெண்களோடு கூட வசியமணி மந்திரம் செய்து சேர்த்து வைத்துச்சாங்களா? ஆமென் க்ளோரி ஏமாத்திட்டு போயிட்டாங்களா? ஆமென் மனைவியை ஏமாத்திட்டு போயிட்டாங்களா? மனசாட்சின்னு தெரியுமா? மனசுக்கு நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் சாட்சியாய் இருக்கிற தேவன் ஆவியானவர் தான் சாட்சி. அவருக்கு பயந்தவர்கள் ஒரு நாள் இப்படிப்பட்ட காரியங்களை துணிகரமாய் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. உபத்திரவமாய் நிரந்தரமாய் உபத்திரவத்துக்குள்ளாக தள்ளப்பட்ட அவருடைய வாழ்க்கையில அவர் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? இந்த சிறையிருப்பிலிருந்து நான் நீங்க வேண்டும் என்றால் ஆமென் க்ளோரி நான் இன்னும் இனியும் இனிமேல் நான் கர்த்தரை நான் துதிப்பேன். பாட 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 நான் பொய் சொல்லல. ஆமென் க்ளோரி 4 பாட்டுகள் நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா
5வது பாட்டு 6வது பாட்டு நீங்க பாடிட்டே இருங்களேன். தேவ பிரசன்னம், தேவ சமாதானம். அமீன். புருஷனுடைய ஆதரவு இல்லாம, புருஷனுடைய பாதுகாப்பு இல்லாம, புருஷன் என்று இல்லாம எனக்கு கிடைக்க வேண்டிய என்னுடைய உரிமை தன்னந்தனியா தவிக்கிறேனே. என்னை உபத்திரவப்படுத்தி வேதனைப்படுத்தி நித்தம் பசியும் பட்டினியும் அனாதையாய் ஆதரவற்றவளாய் விட்டு போனார்களே ஆண்டவரே என்று சொல்லி காதலி கண்ணீரோடு கூட நீங்க துதிக்கிற வேளையில கத்த சகலத்தையும் கத்த உடைப்பான். மனுஷர்களாலே வைக்கப்பட்டதான சதி, மனுஷர்களாலே உருவாக்கப்பட்ட சதி, மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட சிறை, மனுஷர்களாலே மாமியாராலே மாமனாராலே ஓட பிறந்தவர்களாலே அக்கவக ஜனங்களாலே மற்ற வேசிகளாலே உருவாக்கப்பட்ட சகல சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருவார். க்ளோரி. பவுலும் சீலாவையும் கர்த்தர் ஆண்டவர் அந்த சிறைச்சாலையில தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கினார் இல்லையா? பேதுருவை எல்லாற்றும் சங்கிலியில் அறுக்கப்பட்டு விடுதலையாக்கினார் இல்லையா? துதிக்க 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 செபிக்க 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 தேவனுடைய மகிமை பிரசன்னம். அவர் மாறாதவருடைய கிருபை உள்ள தேவன். நான் கர்த்தர், நான் மாறாதவராகியா யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இன்றைக்கு என்ன பண்ண? கணவன் ஏமாத்திட்டான், அவன் அந்த பெண்ணோட போயிட்டான். எனக்கு குழந்தை பிறகு அதனால அங்க போயிட்டாங்க, வேறொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் அழகில்லையா, நான் கருப்பா இருக்கிறேன்னா போயிட்டாங்க. இப்படி தள்ளப்பட்டு வேதனையோடு இருக்கிற சகோதரியே, நீங்க எதை எழுந்தீர்களோ கையெழுக்காதீங்க, கத்தரை பிடிச்சு கொள்ளுங்க, துதித்து. இதுதான் வாழ்க்கை இல்லை. நான் இப்போ கஷ்டப்படுறது தெரியுமா? என் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறது தெரியுமா? என் புருஷன் ஏமாத்தின எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, நான் படுற கஷ்டத்தை யாரும் உதவி செய்ய முன் வரல அப்படின்னு கண்ணீரோடு கூட தவிக்கிறீங்களையோ, அல்லேலூயா. கர்த்தர் அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை துதித்து பாடுங்க. அநேக வழிகளை வாசல்களை அவர் திறக்க வைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கண்ணீரோடு கூட கஷ்டப்பட்டு அழலாம். கர்த்தர் எல்லாத்தையும் அவர் மாற்றி போட அவர் வல்லவர். இந்த கஷ்டத்துக்காக நாம துதிக்க ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர். இந்த பஞ்சத்துக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்க்கையை இப்படி வேதனையோடு கூட சிறையில வைத்திருக்கிற அந்த சத்துருன்னு எல்லா கட்டுகளை விடுதலையாக்குறதுக்கு ஒரே வழி துதி மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் விடுவிக்க கூடாதபடிக்கு நம் வாய்களை நம்ம கட்டி வைத்திருக்கிறதால தான் என் வாழ்க்கையை அப்படி அழிச்சிட்டாங்களே, அப்படி புலம்பி கொண்டிருக்கிறதுனாலதான் இன்னும் நான் செய்ய எடுக்கல. கர்த்தரை நோக்கி துதிப்போமா? இதுக்கு ஒரே வழி. மனுஷங்க நம்ம விடுதலையாக்க மாட்டாங்க, மற்றவர்களெல்லாம் நமக்காக முழங்கால் போட்டு அழுது கண்ணீரோடு ஜெபிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரே நமக்காக பரிந்து பேசுகிறவர், ஆவியானவரே நம்மை விடுதலை ஆக்குகிறவர். நம்மை சுற்றிலும் என்ன சரி செய்திருந்தாலும் சரி, மந்திரத்தை செய்திருந்தாலும் சரி, குடும்பத்தை உடைக்கும்படி பிரிவினையை உண்டாக்கும்படி பிரிக்கும்படி என்ன சரி செய்து எந்த விக்கிரங்களுக்கு பிசாசுகளுக்கு தலைமுடி எடுத்து காலடி மண்ணை வைத்து துணியை வைத்து ரத்தத்தை எடுத்து எல்லாத்தையும் வச்சு என்ன சதி செஞ்சு சாவவிட்டு ஏவி விட்டு என்னதான் பண்ணாலும் சரி, ஒரு பெண் கர்த்தரை சார்ந்து கொண்டால், கணவரை அல்ல கர்த்தரை சார்ந்து கொண்டார், கர்த்தரை துதித்தால் அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் விட மாட்டார். ஆனா அப்படிப்பட்ட பெண் எப்படிப்பட்ட நினைவுல இருக்கணுமா? தன் கணவன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டான், என் கணவன் ஏமாற்றுக்காரன், யாக்கோபேவோட எத்தன் அப்படின்னு இருக்கிற சகோதரிகளுடைய எதிர்பார்ப்பு விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றுங்க, யாக்கோபை இனி இஸ்ரவேலாய் மாற்றுங்க. அல்லேலூயா. என்னோடு அல்ல, உம்மோடு கூட க்ளோரி, உம்மோடு கூட வாழணும், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இனி நான் உண்மை துதிப்பேன் என்று சொல்லி லேயால் முடிவு எடுத்த பிறகுதான் அல்லேலூயா அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி சமாதானம் வந்தது. எதை இழந்தீர்களோ? என் வாழ்க்கையே இழந்துட்டேன், இனிமே என்ன கர்த்தர்கிட்ட நான் துதிச்சு நான் என்னத்தை வாங்க போறேன்? மீதி இருக்கிற நாட்களை வாழ்ந்து மண்ணுக்கு போயிருக்கதான். உங்க ஆத்துமாவை ஏற்கனவே உங்க ஆவி ஆத்மா சரிதை சிறை வச்சுட்டாங்களே. சாத்தா நிரந்தரமா இந்த பூமியில கண்ணீரோடு கூட க்ளோரி சிறை வச்சிருக்கிறானே. அப்படிதானே யாக்கோபு நிரந்தரமாய் சரீரத்துல க்ளோரி ஆத்மாவில ராக்கேலோடு கூட அவர் ஆத்மா ஒத்து போயிற்று, சரீரம் ஒத்து போயிற்று. ஆனால் லேயாலோடு கூட அவருடைய மாம்சம், அவருடைய ஆத்மா பிணைப்பு உண்டாக்கவில்லை, உண்டாக முடியவில்லை. அவர் நேசித்ததோ ராக்கேலை. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். நம்மை நேசிக்கிற மணவாளன் ஆட்டுக்குட்டியானவருடைய அன்பு மாத்திரமே.
நம்மை நேசிக்கிற உங்களையும் இனியும் இன்றைக்கு வரைக்கும் தள்ளிவிடப்பட்ட நம்மை கர்த்தர் அவர் நேசிக்கிறாரே. லோரி காரணம் என்ன? அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டு அவரை துதித்தாலுடைய, அவரிடத்துல அவரை சேர்ந்தாலுடைய, நிரந்தரமான சிறையில போய் பாதாளத்துல போய் விழவா இன்னைக்கு நீங்களும் நானும் அழுது கொண்டிருக்கிறோம். கண்ணீரோடு கூட காயப்படுத்தினவர்கள், துரோகம் செய்தவர்கள், கணவனால மனைவியால மாமனார மாமியார மந்திரத்தினால் சூனியத்தினால் என்ன நிரந்தரமான சிறையை வச்சு கட்டி வச்சிருந்தாலும் சரி, இனி விடுதலே இல்லைனாலும் சரி, உங்களுடைய என்னுடைய ஆத்மாவையும் நிரந்தரமான ஒரு சிறையில வைத்து பாதாளத்துல கொண்டு போய் அடைப்பதற்காக எனக்கு துக்கத்தினாலே, வேதனையினாலே, உபத்திரத்தினாலே சிறை வைத்திருக்கிற அவருடைய கட்டுகளை உடைப்பதற்கு இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் துதிக்கிறவளாய், துதிக்கிற மகளாய் துதியின் சத்தத்தோடு கூட, கம்பீர சத்தத்தோடு கூட இந்த நாளிலிருந்து துதிக்க ஆரம்பிப்போமா? மாந்திரிகத்திலும் டெல்லி சூனியத்திலும் ஏதோ என்னுடைய வாழ்க்கையை அழித்து என்னையும் என் கணவரையும் பிள்ளைகளையும் பிரித்து குடும்பத்தை உடைக்கிறாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, சஞ்சலத்தோடு கூட இருக்கிற சகோதரியே, உங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால், நீங்களும் உங்கள் கணவரும் லோரி சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருக்காக எழுந்து ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தரோடு கூட கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். மந்திரிகள் பில்லி சூனியங்களை வைத்து குடும்பத்தை பிரிக்கிற நினைக்கிறவர்களுடைய சதிகளை உடைக்க வேண்டும் என்றால் துதினால, அவருடைய சதிகளை துதினால உடைக்க முடியும். அவருடைய மந்திரங்களை எல்லாம், மந்திர வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே உடைக்க முடியும். கர்த்தரே உடைப்பா. ராத்திரியில எழுந்து துதிக்க ஆரம்பிங்களே, அதிகாலையில் எழுந்து துதிக்க ஆரம்பிங்களே. அந்த பலவானுடைய வல்லமைகளை, அந்த பலவானுடைய சகல கட்டுகளும் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாய் உட்கார்ந்தவருடைய எல்லா யாகத்தையும், மந்திரத்தையும், சூனியத்தையும், செய்வனைகளும், கிரிகளும், சதிகளும் நம்முடைய துதியானது உடைக்கும். கர்த்தர் உடைப்பார். இக்கவலவு சந்தரிபியாந்திர கவலதரவலவு. யார் அவரு? வெண்கல பாதங்களை உடையவர். இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர். உருவின பட்டயத்தை எடுத்து எந்த மட்டும் உங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையை அழித்து நாசப்படுத்துகிறவருடைய சதிகளை அவர் விடுவாரோ, அந்த சதியை விழ வைப்பாரோ, கர்த்தர் முறியடிக்கிற தேவன். லோரி பலத்த கையை ஓங்கி உடைய தேவன். 7 பலத்த சாந்தி நமக்கு விரோதமாய் என்ன சதி செய்தாலும் இன்னும் நாம் அவரை துதிக்காமல் இருப்பதனால்தான் அந்த சத்துருடைய சதிகள் இன்று வரைக்கும் வாய்த்துக் கொண்டிருக்கிறது. அது உணராதபடிக்கு உங்களோடு என்னோடு இருக்கிற தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். யாராவது அதனால பிறந்தேன், இன்னைக்கு நான் பிறந்தேன், இந்த நேரத்துல பிறந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே லோரி நான் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன தேவன் ஒரே தேவன். ஒன்றான மெய் தேவனாகிய உண்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே மெய்யான நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறாரே. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவரை நோக்கி துதிக்க 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 பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி, அக்கினி இறங்கி வரும். துதியின் சத்தம் பரலோகத்தை அசைக்கும். கர்த்தர் நிர்மலமாக்குவார். லோரி சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற சகல வல்லமைகள், மந்திரங்கள், சூனியர்கள், மனுஷர்கள் இந்த நாளிலே கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நிரந்தர உபத்திரவத்துல நம்முடைய வாழ்க்கையை சதி செய்து புருஷனே இல்லை, புருஷனை பறிச்சுக்கிட்டாங்க, புருஷனை விட்டு போயிட்டாங்க. லோரி என்னை திட்டமோடு வஞ்சகம் பண்ணி என்னை நாசப்படுத்திட்டாங்க, என் வாழ்க்கையை அபகரிச்சுட்டாங்க. நீ எல்லாம் தனியா போராடுற, பசி, பட்டினி, வியாதி, வறுமை, வேதனை, இதெல்லாம் நான் கடந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் இருக்கிறாரா? கடவுள் இருக்கிறாரா? மனுஷர்கள் எல்லாம் பார்க்கிறாங்களே, ஒருத்தரும் இறங்க இரக்கமில்லாதவர்களா இருக்கிறாங்களே, தள்ளிவிடப்பட்டவர்களா கதறுகிறீர்களோ? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்னும் நீங்கள் துதிக்காமல் இருக்கிறதுனாலதான் இந்த பசியும் பட்டினியும் வேதனையும் பஞ்சும். இதனாலே கர்த்தர் நிரந்தர உபத்திரத்துக்குள்ள இந்த பூமியில தள்ளிவிடப்பட்டவர்கள் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவீர்களானால், கர்த்தர் சொல்லுகிறாரு வெளிப்படுத்தல் 7ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்துல பார்க்கும்போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும்
மூப்பர்களின் 4 ஜீவன்கள் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அல்லேலூயா. தூதர்கள் இரவும் பகலும் அவரை என்ன செய்கிறாங்க? துதித்து போற்றி பாடி ஆராதிக்கிறாங்க. இந்த துதியினுடைய மகிமையை, துதியினுடைய வல்லமை, துதியினுடைய ஜெயத்தை அறிந்து கொண்டு உபத்திரவமாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னும் செய்யாதது என்ன? துதி. ஒரு பாட்டு பாருங்களா? 2 பாட்டு பாருங்களா? போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. பாதிக்கப்பட்டவன் செய்கிறவன், ராத்திரில உட்காரவன், அதிகாலையில் உட்காரவன், நேரமாத்து அடிக்கிறவன், ஏவிட்டு அடிக்கிறவன், யாராயிருந்தாலும் சரி துதித்து பாடுங்க. கர்த்தரித்து மனுவாக. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்க இவர்கள் யார்? எங்கேருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. எந்த விதத்துல உபத்திரவத்துல நம்முடைய வாழ்க்கையை போய் கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர்கள் இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவருடைய ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அன்னைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். உபத்திரவத்துல, எந்த உபத்திரவத்துல தாய் தகப்பன் தள்ளி இருக்கலாம். இவனை கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும் வாழ்க்கை, இவ்வளவு சுத்து இருக்குது, நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவங்க தள்ளி இருக்கலாம். திருமணம் செய்ய வைத்திருக்கலாம். புகுந்த இடத்துல நான் எதிர்பார்த்தபடி இல்லை, வேதனை அனுபவிக்கிறேன், கணவன் உண்மையான நான் இல்லை, எத்தனை போல என்னை ஏமாற்றி விட்டான். புருஷனை இழந்து போயிருந்தாலும் சரி, விதவையாக்கப்பட்டிருந்தாலும் சரி, தள்ளிவிடப்பட்டிருந்தாலும் சரி, க்ளோரி, உனது வாழ்க்கையே நாசப்படுத்தி வஞ்சித்து நிரந்தரமான ஒரு சிறையில, உபத்திரம், வேதனை, கண்ணீருங்கிற சிறையில உங்களை வச்சிருந்தாலும் சரி, அல்லது சத்ருவான திட்டம் போட்டு க்ளோரி நம்மளுடைய வாழ்க்கையை அவன் சிறை வைத்திருந்தாலும் சரி, இனி இதிலிருந்து வெளியே வரவே முடியாது என்று சொல்லி அவன் நம்மை நிரந்தரமாய் ஒரு சிறையில் அவன் வைத்திருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி துதிக்க நாம் ஆரம்பித்தார். க்ளோரி. இந்த உலகத்துல தானே நம்ம சிறையில வச்சு உபத்திரப்படுத்துறான். அப்படியே மறைச்சு போயிட்டா போகுமா? பரலோகம் என்பது ஒன்று உண்டல்லவா? இன்னைக்கு நீங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த தேவன் இல்லையா? அவர் உயிர்த்து மேகங்களோடு கூட அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது க்ளோரி, சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார்ல. நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறோமே, நம்ம ஆத்மாவை இந்த நாளில செஞ்சலப்படுத்தி கண்ணீரோடு கூட அவன் வைத்திருக்கிற சிறையில கண்ணீர் வடிக்கும்படி, வேதனை அடையும்படி, காயத்தோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரியே, எந்த மட்டும் எனக்கு பசி, பட்டினி, பஞ்சம், தேவையை யார் நிவர்த்தி செய்வாங்கன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து முறுமுறுத்திருக்கிற சகோதரியே, இது கர்த்தர் உங்களுக்காக விரிக்கப்பட்ட சிறை அல்ல, சத்துருவான உன்னால் உண்டாக்கப்பட்ட சிறையா இருக்கலாம். அல்லேலூயா. மற்றவர்களால எப்படிப்பட்ட சிறையா இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி நாம் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம் ஆத்துமாவை உயிர்ப்பித்து சதா காலங்களிலும் அவரோடு கூட ஆலயத்தில் சேவிக்கிறவர்களாய், தரிசிக்கிறவர்களாய், ஆட்டுக்குட்டியாக ரத்தத்தில் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்களாய் நம்மை வைத்திருக்கிறாரே. மிகுந்த உபத்திற்குள்ளாய் வாழுகிற நாம் இந்த பூமியில வெளுக்கப்பட்டவர்களாய் மாறிபடி நம்மை ஒப்பு கொடுப்போமா? க்ளோரி. அங்கு பசி அடைவதும் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, சதா காலங்கள் மாட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியாய் அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. க்ளோரி. கணவன் மனைவி க்ளோரி. 1 யோவான் 2:16 என்ன சொல்லுது? கண்கள் ஈற்றி மாம்சத்திற்றை ஜீவனத்தின் பெருமை. ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் மூலமாய் மாம்ச ஈச்சை வெளிப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர்
மண்ணுக்குரிய மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை சிருஷ்டிக்கவில்லை. ஹல்லேலூயா. மாம்ச இச்சைக்கும் ஆசைக்கும் அன்புக்கும் ஒரு தற்காலிகமாய் கிடைக்கிற ஒரு ஆறுதலுக்கும் தேர்தலுக்கும் அணையாதபடி, அதில் அழிந்து போகாதபடி, அதில் உண்மை இல்லை, நிரந்தரம் இல்லை, சதா காலங்களிலும் க்ளோரி உயிரோடு இருக்கிற தேவனோடு கூட ஒவ்வொருத்தரும் இருக்கிற உங்களுடைய ஆத்மாவை அவரோடு கூட மாம்சத்தோடு ரத்தத்தோடு கூட நீங்கள் பிடித்து கொண்டால் நிச்சயமாய் தேவ சமாதானம் ஆட்கொள்ளவும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து க்ளோரி பாடல் பாடி துதித்து ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம், இந்த கஷ்டத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த சிறையிருப்புக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளை என்னை பாதுகாத்திலே நமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறேன். என் கட்டுகளை நீ உடைத்து, என் சிறையிருப்புகளை நீ மாற்றுவீர், என் பிள்ளைகளுடைய வியாதியை நீக்குவீர், என் கணவரை எனக்கு திரும்ப தருவீர், என் கணவரை நீ பரிசுத்தப்படுத்துவீர், என் கணவரை நீ எத்தனாய் இராதபடிக்கு இஸ்ரவேலாய் நீ மாற்றுவீர். நாங்கள் உமக்கு ஊழியம் செய்வோம், நாங்கள் உண்மையாய் இருப்போம். க்ளோரி. லேயாலும் இல்லை, ராக்கேலும் இல்லை, சில்கால் பில்பாலும் இல்லை, யாரும் இல்லை. ஹல்லேலூயா. தன்னந்தனியாய் முதிர் வயதிலே க்ளோரி அவருடைய ஆத்துமா க்ளோரி யாரை தெரிகிறது? க்ளோரி தான் நேசித்த பெண்ணை தெரிகிறதோ இல்லை. ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட க்ளோரி தனக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தை தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை யோசேப்பின் மீது இருந்த அவருடைய அன்பு க்ளோரி தான் பிள்ளைய பார்க்கணும். என் பிள்ளைய க்ளோரி மிருகம் பீறிட்டு அடிச்சு கொண்டு போட்டுச்சு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் ஆண்டவர் என் பிள்ளையை காண செய்தார், என் பிள்ளையுடைய முகத்தை காண செய்தார். ஹல்லேலூயா. கட்டி அடிச்சு முத்தமிட்டு யோசேப்பை கட்டி அரவணைக்கும் போது உண்மையான அன்பு, இந்த உண்மையான அன்பு இந்த பூமியில ஒரு 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 சகோதரியும் கண்ணீரோடு கூட உண்மையான அன்புள்ள ஒரு கணவனாக இனி மாற வேண்டும், உண்மையுள்ள மனைவியாகி வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் சமாதானமாய் ஒற்றுமையாய் ஒருமனமாய் க்ளோரி பிரிந்து போயிருக்கிற எல்லா குடும்பங்களையும் இணைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. க்ளோரி. உண்மையான அன்பு எதிரே இருக்கிறது? ஆண்டவருடைய கட்டளைகளிலே அவர் வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது ஹல்லேலூயா. ராக்கேலோ மற்ற பெண்களோ அசுத்தங்களோ காம விகாரங்களோ மாம்ச இச்சையோ எதுவுமே இராது. க்ளோரி. நிரந்தரம் இயேசுவே. நிரந்தரம் இயேசுவே. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தற்காலிகமாய் வந்து போகலாம். கணவன் மனைவியாய் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து சொத்து சுகத்தை சேர்த்து கடைசியில் சாயும் பொழுது என் இயேசுவேன்னு சொல்லி நம் ஆத்துமா அவரை நோக்கி துதித்து பாட ஆரம்பிக்கும். அது இப்பயே செய்யலாமே. ஹல்லேலூயா. க்ளோரி. அட்லீஸ்ட் நம்மை நிரந்தரமாய் நம்முடைய ஆத்மாவை சிறைவிட்டு போய் பாதாளத்துல நிரந்தரமா வச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டானே அந்த பிசாசு. ஹல்லேலூயா. அவனை சிறை வைக்கும்படி அவனோட வார்த்தைனாலே அவரை துதினாலே அவரையோடு கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தரே சிறையிருப்பை அவன் நீக்குவான். நம்மை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கும்படிதான் க்ளோரி அவர் கல்லறையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் க்ளோரி கல்லறை என் ஆண்டவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி மகதலேனா மரியாள் வந்து சொன்ன வார்த்தை நம்பி கொண்டாடுகிறோமே ஈஸ்டர் என்று சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் என்கிறத தேவதை அந்த நாளிலே ஈஸ்டர் என்று சொல்லி கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கொண்டாடுகிறது நியாயம் தானா? சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. க்ளோரி. தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தாரே 3ஆம் நாளிலே நம்மையும் அவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் இந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை சிக்கி இருக்கிற சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கும்படிதான் அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. அவர் உயிரோடு இருந்தால் உங்களையும் என்னையும் கர்த்தர் எல்லா சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அவர் நித்தியமாய் சதா காலங்களில் அவரோடு கூட அவர் சேர்த்து கொண்டு நம்மை அவரோடு கூட வாழ வைப்பார். அவருடைய மனவாட்டி. நீங்கள் நானும் யாரு? அவருடைய மனவாட்டி. கண்ணீரை துணித்துக் கொண்டு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும். ஹல்லேலூயா. அவர் கருத்துக்களாக அடங்கிருங்க, செவிங்க, துதிங்க, நல்லா பாட்டு பாடி துதிங்க. இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் துதித்து
ஆமென் சமாதானமாய் ஆத்துமாவை அடக்கி ஆமென் பொறுமையோடு கூட சகித்து காத்திருப்பீர்களானால் நிச்சயம் அவரை துதிக்கிறவர்களுக்கு வெட்கத்தை ஆண்டவர் உடுத்துவதே இல்லை. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுமா. கடைசி வரைக்கும் அவரை துதித்து கொண்டே இருங்க. இரவு நேரத்துல துதிங்க, நல்லா பாட்டு பாடி துதிங்க. கர்த்தர் சத்துருக்களுக்கு விரோதமாய் ஆமென் அவரை கரத்தை நீட்டுவார். ஒரே ஒரு தூதரை அனுப்பி அவரால் சங்காரம் பண்ண முடியும். உங்களுக்காக எனக்காக அவர் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆமென். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் முன்னாடி வந்துருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முன்னாடி வாங்க. எல்லாரும் கண்களை மூடி துதிப்போமா? ஆமென். glory. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். உடைக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு கூட கணவரால் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கை இழந்து விதவையாக்கப்பட்டு தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரை துடைப்பீராக, ஆற்றி தேற்றுவீராக. தனிமையில வேதனையோடு கூட இருக்கிற அவர்களுக்கு கர்த்தாவே உடைய அன்பை நீ வெளிப்படுத்துவீராக. உடைய அன்பினால் நிரப்புவீராக. உடைய வார்த்தையினால நிரப்பு ஆண்டவரே. மாம்சத்தை பலவீனப்படுத்துகிற சத்துருடைய வல்லமைகள், சிந்தைகளை சிதறடிக்கிற வல்லமைகள், குடும்பத்தை பிரித்த மாந்திரிகள் வெள்ளி சொன்னீங்கள் தகப்பனே. ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையை சூறையாடும்படி செய்யப்பட்டதான பிரிக்கும்படியா செய்யப்பட்ட மந்திரங்கள் சூனிகள் எல்லாம் கர்த்தர் நீ விளக்க நீ வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் நாசப்படுத்தி பிரித்து ஆண்டவரை கலைத்து ஆண்டவரே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் ஜனங்களுக்கு மத்தியில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா அவருடைய பிள்ளைகளை பிரிந்து விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பீராக. நீர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் கர்த்தாவை அவருடைய கருத்துல ஒப்பு கிடைக்க லேயாலை போல நீ துதித்து பாடுவார்களாக. தன் ஆத்துமாவை சத்துருடன் நிரந்தரமாய் சிறையில் விடாதபடிக்கு ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவனே நீர் உயிர்ப்பிப்பீராக. எந்தெந்த சகோதரிகள் கண்ணீரோடு கூட தன் எதிர்காலத்தை குறித்து கதறுகிறார்களோ, தனிமையில வேதனைப்படுகிறார்களோ, அந்த சகோதரிகளை நீ ஆட்சி தேற்றுவீராக. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக. மறுபடியுமாய் தேவனை சிறையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு தகப்பனே கரம் இறங்குவதாக. தகப்பனே தள்ளப்பட்ட ஆண்டவரே வேதனையோடு கூட உபத்திரவத்தில் இருக்கிற ஏமாற்றப்பட்ட சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவளை ஆற்றி தேற்றுவீராக. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவருடைய பசியினாலே ஒரு நாளை விடாது இருப்பீராக. அவளுடைய கண்ணீரை துடையும். அவளுக்கு தேவையான ஆகாரத்தையும் வஸ்திரத்தையும் ஒரே விடத்தையும் கர்த்தர் நீ தருவீராக. தகப்பனே இது உம்மாலே வந்தது என்று சொல்லி உமக்காக எழுந்து ஊழியத்தை செய்து பிரகாசிப்பார்களாக. வெட்கப்பட்ட இடத்துல உடைய பிள்ளைகளை நீ உயர்த்துவீராக. ஆண்டவரை நீ எப்படி செய்து விட்டபடி நான் ஸ்தோத்திரம். லேயாளுடைய தேவை கண்ணீரை கண்ட தேவன், லேயாலை தேவியை ஆற்றி தேற்றின தேவன், லேயாரை உயர்த்தின தேவன், லேயாளுடைய சந்தில வந்த தேவனாகிய கர்த்தர் என் யூதராஜ சிங்கம் ஆண்டவரே உம்மை துதிப்பார்களாக. உம்மை துதிப்பார்களாக. ஒவ்வொரு சகோதரியும் உம்மை துதிப்பார்களாக. அப்படி செய்து விட்டபடி நான் ஸ்தோத்திரம்.